சிற்றம்பலம். அரேசனீன் வர்க்கடியனீனுடைய பனி ஆவியோடு ஆக்கை புரை புரைகணிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடிந்த மெய்ச்சுடரே திரைபெறா மன்னம் அமதத்தன்கடலே திருப்பெருந்துரை உரை சிவனே உரை உணர்வறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யானுன்னை உரைக்குமாறு உணர்த்தேன். வேத நெறிதழை தொங்கு மிகு செய்வத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்து அழுத சீதவல வயற்புகலி திருஞான சம்பந்தர் பாதமலத் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். திருநாவுக்கரசு வல திருத்துண்டின் நெறிவாழ வருஞான தவமுனிவர் வாகீசர் வாய்மைதிகள் பெருநாமச்சீர் பரவலுருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்குறை செய்ய உண்ணாமை உணராதேன். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்தீசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்டத் தொகை முன்பணித்த திருபாலன் வாசமலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லைக்கங்குல் பொழுதரு காலத்து என்றும் பூசனை விடாது செய்து தொழுதுகை தலைமேலேற துளும்பு கண்ணீரில் மூழ்கி அழுது அடி அடைந்த அன்பன் அடி அவர் கடிமை செய்வான். தூக்கு செய்திரு தொண்டத் தொகை விரிவாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதி குன்றைவாள் செக்கிழாரடி சென்னி இருத்துவாம். இல்லாமல்ல இறைவனுடைய திருவருக்கருணையும் குருவருளும் முன்னின்று அருள் செய்ய தெய்வ சேக்கிழார் பெருமானாருடைய திருத்தொண்டர் புராணமாகிய ஞான நூலினை நமது கமலவிநாயகர் சத்சங்கத்தின் வழியாக சிந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அவ்வகையிலே குருவருளையும் திருவருளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருகின்றிருக்கிற அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளை பணிந்து இன்றைய சிந்தனையை சிந்திக்க முற்படுகின்றோம். நாம் கடந்த வகுப்பில் திருநாவுக்கரசு பெருமானுடைய அருள் வரலாற்றில் 37வது பாடல் வரை சிந்தித்து நிறைவு செய்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக 38வது பாடலில் இருந்து இன்றைய சிந்தனையை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். நண்பர்களே, நம்முடைய நாவுக்கரசு பெருமானுடைய இந்த 37வது பாடலில் அவர் தன்னுடைய பெற்றோரை இழந்த பிறகு தமது தமக்கையாருக்காக உறுதி செய்யப்பட்ட கலிப்பகையார் போர்க்களத்தில் உயிர் கொண்ட பிறகு தமக்கையாரோடு தாமும் இருந்து பல்வேறு வகையான அறப்பணிகளை செய்து வந்தார்கள். அப்படி தொடர்ந்து செய்து வந்த நிலையில் சமண சமயத்தினுடைய போதனைகள் எங்கும் பரவி கொண்டிருந்த காலம் என்பதனால் அந்த கொள்கையின்பால் ஈர்க்கப்படுகிறார் மருள்நீக்கியார். எனவே அங்கே நம்முடைய தமக்கையாரை விடுத்துவிட்டு யார் தன் பொருட்டு உயிர் வாழ்வதற்காக வாழ்ந்தார்களோ அவர்களையும் விடுத்துவிட்டு அந்த சமண சமயத்தை நோக்கி செல்லுகிறார். அதை சொல்லுகிற இடத்துல சேக்கிழார் பெருமான் நமக்கு சொன்னார், நம்பரு அருளாமையினால் அமன் சமயம் குறுகுவார் அப்படின்னு சொன்னார். அதை பற்றிய விரிவு நம்ம கடந்த வகுப்பில் ரொம்ப விரிவாக பார்த்தோம். எனவே இறைவனுடைய திருவருள் அருள் செய்யவில்லை. எனவே மருள்நீக்கியார் சமணம் விடுத்து சைவம் விடுத்து சமணம் சார்கிறார் அப்படிங்கிற பாடலோடு நிறைவு செய்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியை இனி சிந்திக்கிறோம். 38வது பாடல்ல இருந்து. பாடலி புத்திரம் என்னும் பதியணைந்து சமன் பள்ளி மாடணைந்தார் வல் அமனர் மருங்கணைந்து மற்றவர்க்கு வீடறியா நெறி இதுவே வீடறியும் நெறி இதுவே வீடறியும் நெறி இதுவே என மெய்போல் தங்களுடன் கூட வரும் உணர்வு கொள குறி புலவும் பலவும் கொழுவினார். இந்த உள்ள போய் சேர்கிறார். இந்த சேர்ந்த நிலையில் அவருக்கு என்ன அங்கே நடந்தது அப்படின்னு சொல்றார். பாடலி புத்திரம் என்னும் பதி அணைந்து, இன்றைய நிலையில் கடலூர் சார்ந்த பகுதியாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கருதுவதற்கிடம் இருக்கிறது. அதுக்கு மேலே நமக்கான அந்த ஏன்னா வடநாட்டில் பாடலிபுத்திரம் ஒன்று இருக்கிறது, அதில் நாலந்தா பல்கலைக்கழகம் இருந்தது என்ற செய்திகள்லாம் நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனால் தமிழகத்தில் அந்த பெயரில் இன்னைக்கு அந்த பேர் இன்னைக்கு வழக்கத்தில் இல்லாமல் இருக்கிறது. எனவே அந்த வகையில் பாடலிபுத்திரம் என்கின்ற பதி அணைந்து அவர் சென்று சேர்ந்த இடம் பாடலிபுத்திரம். அங்கே
சமன் பள்ளி மாடணைந்து, அந்த சமணர்கள் தங்கி இருக்கிற இடத்துக்கு பள்ளி என்று பெயர். இந்த பள்ளி என்பது சமணர்கள் இருக்கக்கூடிய அந்த சமண குருமார்கள் தங்குகின்ற இடத்துக்கு அப்படி ஒரு பெயர் உண்டு. அதனால் சமன் பள்ளி மாடணைந்தார். அதில் நல்ல வாது செய்வதில் வல்லவர்களாக இருக்கக்கூடியவர்கள், இயல்பாகவே சமணத்தை சார்ந்தவர்கள் வாது செய்வதில் வல்லவர்கள். அதனால் அதில் நல்ல அனுபவம் மிக்க இருக்கக்கூடியவர்கள் இவருடைய நிலை கண்டு இவருக்கு தங்கள் நெறி தான் உண்மையான நெறி, அதாவது வீடு பேறு அடைய வேண்டும் என்றால் எங்கள் நெறி காட்டுகிறது தான் உண்மையானது என்ற ஒரு முழக்கத்தை அவரிடத்தில் ரொம்ப அருமையான ஒரு சொல்ல பயன்படுத்துகிறார். பாருங்க, மாடணைந்தார் வல் அமனர் மருங்கணைந்து, அவருக்கு நெருக்கமாக வந்து அமர்ந்து அவரிடத்துல பேசி பிறகு சொல்லுகிறார், மற்றவருக்கு வீடறியும் நெறி இதுவே. நீங்கள் வீடு பேறு வேண்டும் என்றால் எங்கள் நெறியில தான் வீடு பேரே இருக்கிறது, வேறு நெறிகளில் அதுபோல் இல்லை. எனவே நீங்கள் தக்க சமயத்தில் வந்திருக்கிறீங்க. ஏன்னா இளமையான பருவம், அவர் இப்போ இங்கிருந்து போகும்போது இளமையோடு தான் போயிருக்கிறார். எனவே இளமையான இந்த பருவத்தில் நீங்கள் வந்திருப்பது ரொம்ப மகிழ்ச்சிக்குரியது, வரவேற்கிறோம். சரியான சமயத்தில் வந்திருக்கிறீங்க. இப்படி பலவாறு அவருக்கு எடுத்து சொல்லி அவருடைய அறிவுக்குள்ளே தங்களுடைய நெறியை புகுத்தினார்கள் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லாமல் ஒரு சொல்கிறாருங்க. நம்ம சொல் வழக்கில் ஒன்று வச்சிடும், பற்ற வச்சுட்டாயா அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி பற்றி வைத்தார்கள் அப்படிங்கிற சொல்ல கொழுவினார் அப்படின்னார். அவங்க அறிவு அவருக்கு இப்போ ஏதாவது ஒரு ஆராய்ச்சி, ஒரு தேடல் அவர்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கிறது. ஏன்னா பெற்றோரை இழந்திருக்கிறார், அதுபோக தமக்கையாருடைய கணவனாரை இறந்திருக்கிறார். என்ன இப்படி இளமை இருக்கும் பொழுதே இப்படி பெற்றோரை இழந்திருக்கிறோமே, அக்காவின் நிலை, இதெல்லாம் ஒரு மனதுக்குள்ள ஒருவாறு உலகியல் நிலையில் ஒருவாறு அழுந்திய நிலையில் அவங்க சொன்ன ஒவ்வொன்றும் அவருக்கு என்ன ஆயிற்று அப்படின்னா ரொம்ப விருப்பமாக இருக்கிறது. எப்பவுமே மனக்குழப்பத்தில் இருக்கும்போது மனம் தடுமாறி நெறி மாறி போவது என்பது இன்னுக்கும் உலகத்தில் பார்க்கிறோம். ஏதாவது ஒரு காரணம் பற்றி நம்ம ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கடன் சுமையோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தருக்கு ஒரு உடல்நிலை சரியில்லை, தெய்வத்தை பிரார்த்திக்கிறோம், அந்த தெய்வம் கைவிட்டு விட்டது என்றால் இந்த சாமி நமக்கு காப்பாற்றலையே, எதுக்கு இந்த சாமி கும்பிடுவானே, பேசாமல் வேறு சாமி கும்பிடலாம் அப்படிங்கிற இந்த நேரம் பார்த்து மாற்று சமய கருத்து உள்ளே வரும்போது நீங்கள் சொல்கிறது சரிதான், உங்கள் சாமி காப்பாற்றலை பார்த்தியா, ஆமாங்க சாமி காப்பாற்றலை, அதுக்கு இங்கே வாங்க எங்கள் சாமி காப்பாற்றுவார் அப்படின்னு ஏதாவது சொல்லும் பொழுது அந்த மனம் தடுமாறி கொண்டு இருக்கிற மனம் அது போய் எளிதாக போய் பற்றி கொள்ளும். இதுதான் அவருடைய நிலையாக இருந்தது. அதனால் சொன்னார், வீடறியும் இதுவே என்று மெய்போல், அவங்க சொன்னதெல்லாம் பொய் தான், ஆனால் மெய் போலவே இருந்துச்சான். சேக்கிழா சொல், மெய்போல் தங்களுடன் கூட வரும் உணர்வு கொலை, நம்ம சொல்வதையெல்லாம் அவர் வாங்கி கொள்ளக்கூடிய வண்ணமாக என்ன செய்தாங்க, குறி பலரும் கொழுவினார். நெருப்பு பற்ற வைப்பது போல அறிவை பற்ற வைத்தார்கள். அந்த சொல்லுக்கு அதான் கொழுவினார் அப்படின்னு என்ன அர்த்தம்னா அவர் பத்தி போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிதான் நம்ம வழக்கு சொல்லல சொல்லணுமா, அப்படிதான் சொல்லணும். எனவே இதுவே உண்மையான நெறி என்று அவர்கள் அந்த அறிவுக்குள்ள அந்த நெருப்பை பற்ற வைத்தார்கள். அவருக்கும் அந்த நேரம் திருவருள் அதில் செலுத்திய காரணத்தினால அதனால் எளிமையாக அந்த கருத்துக்கள் அந்த போதனைகள் அவருடைய அறிவை பற்றி கொண்டது. எனவே வேகமாக கற்கத் தொடங்கினார். அந்த நூல்களை எல்லாம், தர்க்க நூல்களை எல்லாம் விரிவாக விரைவாக ஆழமாக கற்க தொடங்குகிறார் அவர். எனவே மெல்ல 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 அவருடைய படிநிலைகளில் வளர்ச்சி பெற்று கொண்டே வருகிறார் நம்முடைய மருள் நீக்கியார். அந்த நிலையில் என்ன நடைபெறுகிறது சொல்லார். அங்கவரும் அமன் சமயத்து அருங்கலை நூலான எல்லாம் பொங்கு உணர்வு உற பயின்றே அந்நெறியில் புலன் சிறப்ப துங்கமுழு உடற்சமணர் சூழ்ந்து மகிழ்வார் அவர்க்கு தங்களின் மேலாம் தருமசேனர் எனும் பெயர் கொடுத்தார். என்ன செய்தார், இவர் போனார், பயின்றார், ஒவ்வொரு பகுதியாக சமய நூல்களில் ஒவ்வொரு நூலாக கற்றுக்கொண்டே வருகிறார். அதை மற்றவரை காட்டிலும் ஒரு வேகமாக கற்றுக்கொள்கிறார். எனவே அங்கவரும்
அமன் சமயத்து அருங்கலை அந்த என்னென்ன நூல்கள் சொல்லப்பட்டதோ அந்த நூல்கள் எல்லாவற்றையும் பொங்கும் உணர்வு உற பயின்று. எனவே மேலும் 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 மேலுமாக கற்க வேண்டும் என்ற அந்த அன்பின் காரணமாக, பொங்குகிற உணர்வு காரணமாக விரைவாக ஒவ்வொன்றா பயின்றே வராராம். எனவே பொங்கும் உணர்வுற பயின்றே அந்நெறியில் புலன் சிறப்ப. இங்கே அந்நெறி புலன்னா அறிவு. அவருக்கு போய் பேசுனீங்கன்னா இந்த தர்க்கத்தில் இருக்கிற அந்த நெறியை சார்ந்தவர்கள் கூட இந்த வரி எங்கே இருக்குன்னு சொன்னால் ஒரு 2 நிமிடம் 3 நிமிடம் யோசித்து சொல்லணும் அப்படின்னா அவர் அப்படி உடனே சொல்லிடுவார். இந்த வரி தானே இந்த நூலில் இருக்குது, அந்த என்ன ரொம்ப விரைவாக கற்றிருக்கிறாரே அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவருடைய வளர்ச்சியை காண்கிறார்கள். காணும்போது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டது. அதனால் என்ன செய்தாங்களாம், அந்த சமண சமயத்தை சார்ந்த பெருமக்கள் துங்கமுழு உடச்சமணர். எனவே அந்த புலன் சிறப்பு நிலையை கண்டு பெரிதும் மகிழ்ச்சியாக அவங்க என்ன பண்ணாங்க, சூழ்ந்து மகிழ்வார். அவருக்கு தங்களின் மேலாம், இப்போ அவங்க ஒரு தலைவர் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு சிறப்பு பெயர் கொடுப்பது சமண நெறியில் பழக்கம். நீங்கள் நம்முடைய நம்பி ஆரூருடைய தேவாரம் படிச்சிங்கன்னா தெரியும். தருமசேனனும் நமன நந்தியும் அப்படின்னு சில பெயர்லாம் சொல்லுவார். அவங்க சமயத்தை சார்ந்தால் இதுதான் அவங்களுக்குரிய பெயராக இருக்கும். அப்போ தருமசேனர், நமன நந்தி, ஞனன ஞான ஞனன மோன அப்படின்லாம் சொல்லி ஒரு நனிவள்ளி தேவாரம் என்று கருதுகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த வரிகள் அப்படியே கொடுத்துருப்பார். இதுதான் மந்திரம் என்று அவர்கள் அவங்க உச்சரிப்பு அனைத்தும் மூக்கில் சொல்வது போல இருக்குங்க. ஞான ஞோன மான ஞான அப்படிங்கிறது அவங்களுடைய நம்ம சொல்வது போல தெளிந்த சொற்களாக இருக்காது, மூக்கில் உச்சரிப்பதாக அது இருக்கும். எனவே அவங்களுக்கு சிறப்பு பெயரில் ஒன்று தருமசேனர் அப்படிங்கிற பெயர். எனவே இவருடைய அறிவுத்திறனை கண்ட சமணர்கள் தங்களுக்கு மேலாம் ஒரு குறுகிய காலத்துக்குள்ளேயே நூல்களை பயின்று அந்த கூட்டத்துக்கு தலைவர் அப்படிங்கிற இடத்தை பெறுகிறார் என்று சொன்னால் அவருடைய அறிவுத்திறன் எப்படி இருக்கும் என்பதை நீங்களே உங்கள் மனதுக்குள்ள நினைவில் வைத்து கொள்ளலாம். அதனால் தங்களுக்கு மேலாம் தருமசேனர் எனும் பெயர் கொடுத்தார். இப்போ மருள் நீக்கியார் என்ற பெயர் போயிற்று. இப்போ அவருக்கு பெயர் தருமசேனர் அப்படிங்கிற பெயரை பெற்றிருக்கிறார். அத்துறையின் நீ கூறும் அமைதியினால் அகலிடத்தில் சித்த நிலையறியாத தேரரையும் வாதின்கண் உத்த உணர்வினில் வென்றே உலகின் கண் ஒளியுடைய வித்தகராய் அமன் சமய தலைமையில் மேம்பட்டார். அடுத்து என்னாச்சினர், இது அந்த துறையில் ரொம்ப மேல் ஓங்கி நிற்கிறார். அத்துறையின் மீக்கூறும் அமைதியினால், மீக்கூறுதல் அப்படிங்கிற பொழுது மேலும் மேலும் உயர்ந்து செல்லுதல். மீக்கூறுதல், மீ என்ற சொல்லுக்கு மேல் என்று பொருள். மீதானம் சித்தாந்தம் படிச்சு தெரியும். மீதானம் அப்படின்னா மேலான இடம் என்று பொருள். அப்போ நமக்கு யோக நெறியில் நமக்கு ஒவ்வொரு இடமாக பயிற்சி பெற்று பெற்று மெல்ல மெல்ல பிடிக்கணும். எதுக்கு இந்த பாடு அப்படின்னா அந்த மீதானம் என்ற இடத்தை பிடிப்பதற்காக. ஏன்னா அதுதான் இருப்பதிலே மேலான இடம் என்று சொல்வது. ஆக நம்முடைய தலைப்பகுதியில் உச்சியிலிருந்து 12 அங்குலத்தில் இருக்கிற இடம் மீதானம் என்று சொல்லப்பெறுகிற இடம். எனவே தானம் என்றால் இடம், மீதானம் மேலான இடம். மீ என்றால் மேல் என்று பொருள். மீ கொங்கில் சுந்தரர் தேவாரம் நம்முடைய தில்லையில் பாடி அந்த பதிகத்தில் மீ கொங்கில் காஞ்சிவாய் அப்படிம்பார். அப்போ மீ கொங்கில் மேல் பகுதியில் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய பேரூர் என்ற திருத்தலத்தில் காஞ்சி என்கிற ஆறு ஓடுகிற தலத்தில் இருக்கிற அந்த நடராச பெருமானை, அந்த பேரூரில் இருக்கிற பெருமானை நான் புலியூர் சிற்றம்பலத்தே கண்டாமன்றே அப்படின்னு அந்த பதிகத்தில் அருள் செய்வார். மீ கொங்கில் காஞ்சிவாய் அப்படின்னு குறித்திருப்பார். பேரூர் என்ற பெயர் இருக்கும். மீ கொங்கு அப்படிம்பார். மேற்பகுதியில் அமையப்பெற்ற கொங்கு என்று சொல்லப்பெறுவது. எனவே மீ என்பது மேல் என்ற பொருள் இருப்பது. எனவே மீ கூர் அப்படின்னா அறிவு மேம்பட்ட நிலையில். எனவே அத்துறையின் மீக்கூறும் அமைதியினால், எனவே மேம்படுகின்ற அந்த நிலை காரணமாக அகலிடத்தில் இந்த பறந்திருக்கிற பகுதியில் அவர் இருக்கிற அந்த பகுதியாகிய அன்றைய தமிழகம் என்று சொல்லக்கூடிய அந்த பறந்திருக்கிற இடத்துல அகலிடத்தில்
சித்த நிலை அறியாத தேரர். தேரர் என்பது புத்த மதத்தை சார்ந்தவர்களுக்கு தேரர்னு பேர். சமண சமயத்தை இவர் சார்ந்திருக்கிறார். அந்த காலகட்டத்தில் புத்த நெறியும் தமிழகத்தில் இருந்தது. எனவே சமணமும் பௌத்தமும் ஆகிய 2 நெறிகளும் மேலோங்கி இருந்த காலம் 7ஆம் நூற்றாண்டு வரை இருந்த காலம் என்பது வரலாற்றின் பார்வையில் காணப்படுகிறது. அதனால் சித்த நிலை அறியாத தேரரையும் வாதின் கண். எனவே இவர் சமணம். புத்த துறவிகளில் வாதில் சென்று அவர்களை வாதில் வென்று பல வெற்றிகளை அடுத்தடுத்து தான் சார்ந்த சமயத்துக்கு தேடி தருகிறார். அப்படி தரும் பொழுது சமய குருமார்கள் மேலும் 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 மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆகா, இவருடைய வரவு நமக்கு எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொடுத்திருக்கிறது, எவ்வளவு பெரிய மேம்பாட்டை கொடுத்திருக்கிறது என்று ஒவ்வொருத்தரும் மகிழ்ந்தார்கள். அதான் சொன்னார், உய்த்த உணர்வினில் வென்றே உலகின் கண் ஒளியுடைய வித்தகராய். வித்தகம் சதுரப்பாடு என்று சொல்லக்கூடியது. அத்தகைய வாதில் வெல்வதில் மிகப்பெரியவராக இன்னைக்கு அந்த சமண சமயத்தில் ஒரு சிறந்த ஒருத்தர் இருக்கிறார்னு சொன்னால் தருமசேனரை அடையுங்கள் அப்படிங்கிற இடத்துல அவர் இருக்கிறார். அப்படி ஒரு வாதில் வெல்லக்கூடியவராக மிகுந்த அறிவு புலமை பெற்றவராக இருக்கிறார். அதனால் வித்தகராய் அமன் சமய தலைமையில் மேம்பட்டார். பல தலைவர் இருக்கிறாங்க, அந்த தலைவருக்கெல்லாம் தலைவர் என்ற வகையில் மேம்பட்டு இருக்கிறார் நம்முடைய மருள் நீக்கியார். சரி, இப்படி இங்கிருந்து போன ஒருத்தர் இறைவன் அருள் செய்யாத காரணத்தினால அந்த பாடலிபுத்திரம் சென்று அவங்க நூலை படித்து மெல்ல 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 வளர்ந்து அந்த துறையின் தலைவராகவே வருகிறார் என்றால் எத்துணை ஆண்டுகள் ஆயிருக்கும் என்பதை நமக்கு சேக்கிடார் கணக்கு சொல்லலை. நீங்களே கணக்கு வைத்து கொள்ளலாம். ஒரு இயக்கத்தில் போய் நாம் சேர்கிறோம் என்றால் அந்த இயக்கத்தின் மேல் நிலைக்கு வரணும்னா எவ்வளவு ஆண்டுகள் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் கணக்கில் வைத்துக்கொள்ளலாம். அந்த போல் இவர் சென்று சேர்ந்து மெல்ல 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 துறையில் மேம்பட்டவராக விளங்குகிறார். அகலிடத்தில் பரந்த உலகத்தில் அப்படின்ட்டார். சரி, இந்த நிலையில் அங்கே திலகவதியார்னால என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற கேள்விக்கு விடை சொல்றார். அந்நெறியின் மிக்கார் அவர் ஒழுக, அந்நெறியின் மிக்கார் அவர் ஒழுக ஆண்ட தவச் செந்நெறியில் வைகும் திலகவதியார் தாமும் தொன்னெறியின் சுற்றத் தொடர்பு ஒழிய தூய சிவ நன்னெறியைச் சேர்வதற்கு நாதன் தாள் நண்ணுவார். இப்போ சொல்றாரு, சொல்ல அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும். அந்நெறியில் மிக்கார் அவர் ஒழுக. இந்த அவர் யார் அப்படின்னா திருநாவுக்கரசர் என்று பின்னால் போற்ற பெறுபவர். இப்போ அவர் இப்போ என்ன பேரில் இருக்கிறாரு? தருமசேனராக இருக்கிறார். இப்போ இந்த வரலாற்றை சொல்லுகிற சேக்கிழார் பெருமான் தருமசேனர் இடத்திலிருந்து சொல்லலை. நீங்கள் எல்லாம் அந்த சொல்ல கவனிக்கணும். ஏன்னா திலகவதியார் இடத்திலிருந்து சொல்லுகிறார் வரலாற்றை. ஏன்னா அவர் நிற்பது சைவ நெறியில், சேக்கிழார் பெருமான் நிற்பது சைவ நெறியில் இருப்பதனால இப்போ சொல்லியிருந்தா எப்படி சொல்லணும்? இவ்வாறு இவர் ஒழுக அங்கு அப்படின்னு நிற்கிற இடம் நாவுக்கரசர் இருக்கிற இந்த சமண பள்ளியில் இருக்கிறார் சேக்கிழார்னு அர்த்தம். அப்படி சொல்லலை. இந்நெறியில் அவர் அந்நெறியில் அவர் ஒழுக. தூரத்தாக இருக்கக்கூடிய பாடலிபுத்திரத்தில் தருமசேனர் என்கிற அவர் இவ்வாறு துறவிகளுக்கெல்லாம் துறவியாக தலைமை பீடத்தில் இருக்க இங்கே நம்முடைய திருவாமூர் என்ற அப்போ இவர் சொல்லுகிற காட்சியிலே என்ன சொல்லிட்டாரு? தான் நிற்கும் இடம் திருவாமூர் என்ற இடத்தை பதிவு செய்கிறார் சேக்கிழார் பெருமான். நீங்கள் அந்த சொல்ல கவனிச்சா தான் அது நம்ம இருக்கிற அந்த நயம் நமக்கு புலப்படும். அதனால் அந்நெறியில் மிக்கார் அவர் ஒழுக ஆன்ற தவ செந்நெறியில் வையும் திலகவதியார் தாமும். அவர் எவ்வளோ அடை கொடுக்க பாரு. ஆன்ற தவ செந்நெறி. ஏன்னா சைவம் என்கிற நெறி செந்நெறி என்று பெயர். அது எளிதில் அந்த இடத்துக்கு வந்து சேர முடியாது. அந்த இடத்துக்கு வருவதற்கு நீங்கள் பல பகுதியை கடந்து வரணும். அது நீங்கள் சித்தாந்தம் படிக்க தான் புரியும். பொதுவாக படிக்கிறவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் அது விளங்கக்கூடியது அல்ல. எனவே சைவம் என்கிற நெறிக்கு வருவதற்கே நமக்கு எத்தனை பிறப்பு தேவைப்படும் அப்படின்னா ஒவ்வொரு துறையிலும் பல பிறப்புகள். அந்த பல என்பது 100ஆக இருக்கலாம், 1000ஆக இருக்கலாம், தெரியாது. பல பிறப்புகளை கடந்து வந்தால் தான் ஒரு காலத்துக்குள்ள சைவம் என்ற இடத்துக்குள்ளே வந்து சேர முடியும். அந்த இடத்துக்கு வந்தால் பத்தாது. சைவத்துக்குள்ளே வந்த பிறகு அதில் சரியை
கிரியை யோகம் என்கிற நெறியில் வந்து அதன் வழியாக ஞானம் என்ற ஒன்றை பெற்று ஞானத்தின் வழிதான் வீடு பேறு என்கிற ஒன்றை பெற முடியுமே அன்றி நீங்கள் இதெல்லாம் இல்லாமல் நேராக வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்னு கேட்டால் போக இயலாது என்பதை சைவ சித்தாந்த நெறி அறுதியிட்டு கூறுகிறது. நீங்கள் அதை ரொம்ப கவனமாக அதை வைத்துக்கொள்ளும். எனவே நேர் வீடு பேறு என்பது இல்லை. ஞானம் பெற்றால் அன்றி ஒரு உயிருக்கு வீடு பேறு என்பது இல்லை என்பது தான் சித்தாந்த துணிவாக இருப்பது. அதனால் இங்கே சொல்கிறாரு, ஆன்ற தவ செந்நெறியில் வைகும் சிவநெறி செந்நெறி சிவநெறியில் வைகும் திலகவதியார் தாமும் தொன்னெறியின் சுற்ற தொடர்பு ஒழிய, தனது பழமையான சுற்றம் தாய் தந்தை அவர்கள் மரபு வழியாக இருக்கக்கூடிய பெரியவர்கள் இவங்களை எல்லாம் விட்டு நீங்க வேண்டும் என்று கருதுகிறார். ஏன்? தம்பியின் பொருட்டு தான் உயிர் வாழ்ந்து கொண்டு இருந்தார். தம்பியே இப்போ தன்னை விட்டு போயாச்சு. இனி யாருக்கு வாழ்வது இந்த வாழ்க்கை? எனவே இருக்கக்கூடிய நிலங்கள், சொத்து, அசையும் சொத்து, அசையா சொத்து, இதெல்லாம் பாதுகாத்து யாருக்காக பாதுகாப்பது? எல்லாத்தையும் உறவினர் கையில் கொடுத்துட்டு நீங்களே வைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு திருவாமூரை விட்டு புறப்படுகிறார் திலகவதியார். எவ்வளவு பெரிய செல்வம் இருந்திருக்கும் நினச்சி பாருங்க. ஏன்னா அந்த குறுக்கையர் குடியில் மிக உயர்ந்த இடத்துல இருப்பவர் நம்முடைய புகழனார். அப்போ எவ்வளவு நிலங்கள் அவருக்கு இருந்திருக்கும், அத்தனையும் விட்டுட்டு கிளம்பிட்டாங்க. அதான் சொல்றார், எனவே தொன்னெறியின் சுற்ற தொடர்பு ஒழிய தூய சிவ நன்னெறி, சிவநெறிக்கு தான் செந்நெறின்னு பேர், அதுதான் நன்னெறியாகவும் இருப்பது. எனவே நன்னெறியின் சேர்வதற்கு நாதந்தாள் நன்னுவார். எனவே நம்முடைய திலகவதியார் இந்த சிவநெறியை வந்து சேர்வதற்கு என்ன செய்தாங்க? அங்கிருந்து புறப்பட்டு வருகிறார்கள். நன்னுதல் என்பது இந்த இடத்துல வழிபடுவார். ஆக சிவநெறியை சேரும் முகத்தானாக திருவாமூர் என்ற தலத்தை விடுத்து புறப்பட்டு வந்தாங்க. எங்கே வராங்க? அடுத்த பாடலில் சொல்றார், பேராத பாச பிணிப்பு ஒழிய, பேராத பாச பிணிப்பு ஒழிய பிஞகன்பால் ஆரா அன்பு பெற ஆதரித்த அம்மடவார், ஆராத அன்பு பெற ஆதரித்த அம்மடவார் நீரார் கடில வர நீல் கரையில் நீடு பெறும் சீரார் திரு அதிகை வீரட்டானம் சேர்ந்தார். இப்பதான் சொல்றாரு, பேராத பாச பிணிப்பு ஒழிய. இந்த பாசம் நம்மளிருந்து எளிதில் நீங்கக்கூடியது அல்ல, ரொம்ப கடினம். பாச தொடர்பு அறுத்தல் என்பது ரொம்ப ரொம்ப கடினமான ஒன்று. ஆனால் அதிலிருந்து நீங்குவது திருவருள் வாய்க்காத்தான் அமையப்படும். அதனால் பேராத பாச பிணிப்பு ஒழிய, இது சைவ சித்தாந்த நோக்கில் சொல்லணுங்கன்னா இதுக்கு மல நீக்கம் அப்படின்னு சொல்வது. அப்போ பாச நீக்கம் அதுக்காக பிஞகன்பால் இறைவனுடைய கோலம் இருக்கு பாருங்க, தலைக்கோலம். அந்த தலைக்கோலத்துக்கு பிஞகம் என்று பெயர். அந்த கோலத்தை உடையவன் என்பதனால அவனுக்கு பிஞகன் என்ற பெயர். அதனால தான் மாய பிறப்பருக்கும் மன்னன் என்று சொல்லும் பொழுது சிவபுராணத்திலேயே பிஞகந்தன் பெய்கழல்கள் வெல்கன்னர். அந்த பிஞகம் அப்படின்னா அவருடைய தலைக்கோலம். ஏன்? அவருடைய கோலத்தை காணும்போது கொன்றை இருக்கிறது, வன்னி இருக்கிறது, ஊமத்தம் சூடி இருக்கிறார், பிறகு கொக்கு இறகு சூடி இருக்கிறார், கங்கை இருக்கிறது, ஒரு மண்டை ஓடு இருக்கிறது. இப்படி மாறுபட்ட பொருளையெல்லாம் அந்த சடையில் கொண்டு இருக்கிறார். எனவே அந்த கோலம் ஏனையோருக்கு இருக்கக்கூடிய கோலம் போல அல்ல. எனவே மாறுபாடு உடைய கோலமாக அந்த சடை உடையதனால அந்த பிஞகம் என்றதுக்கு பெயர். அதை உடையவன் என்பதனால இறைவனுக்கு பிஞகன் என்ற பெயர். அதனால அதை சொல்றார். எனவே பிஞகன்பால் ஆறாத அன்பு பெற, அன்பு பெறுவதற்கு வருகிறார்கள். ஆனால் அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்புன்னு கேட்டால் ஆறாத அன்பு அப்படின்னு அர்த்தம். இன்னும் அந்த அன்பு வேண்டும், இன்னும் அன்பு வேண்டும். எவ்வளவு கொடுத்தாலும் இன்னும் பத்தலை, இன்னும் கொடுங்க, நீங்கள் இன்னும் கொடுங்க என்று கேட்கக்கூடிய அன்பு. ஏன்னா அன்பு என்பது இறைவன்பால் பெறுகிற அந்த அன்பு இரவாத இன்ப அன்பு.
அதான் காரைக்கால் அம்மை கேட்டாங்க, இரவாத இன்ப அன்பு வேண்டி. அந்த இரவாத இன்ப அன்பைத்தான் இங்கே ஆறாத அன்பு பெற. அப்போ ஆறுதல் என்றால் நிறைதல்னு பேர். ஆறாத, நிறைவை தராத அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைவே வராதா? இல்லை, அந்த இறை அன்பை நுகர நுகர இன்னும் 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 என்கிற இன்பத்தை கொடுப்பது. அதனால தான் ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி. அது ஆறுகிற இன்பம் அல்ல. ஏன்? ஆறுதல் நிறைவை கொடுத்துருச்சுன்னா இதை விட்டுட்டு இன்னொன்றுக்கு போகலான்னு தோணிடும். அப்போ நீங்கள் உலகியல்ல ஒரு நுகர்ச்சி நம்ம நுகர நுகர ஒரு கால எல்லையில் ஒரு சலிப்பை கொடுக்கிறது. அந்த சலிப்பு அடுத்து நோக்கி நாடும். இங்கே அப்படி இல்லை, அவன் தருகிற இன்பம் சலிப்பில்லாத இன்பம். அதனால தான் அது ஆறாத இன்பம்னர். அது மாதிரி இங்கே ஆறாத அன்பு பெற, நிரம்பாத அன்பு. ஏன்? அது கொடுத்துக்கிட்டே இருக்கணும், நம்ம பெற்றுக்கொண்டே இருக்கணும். அந்த அன்பு அப்படிப்பட்டது. எனவே ஆறாத அன்பு பெற ஆதரித்த அம்மடவார், இளமையுடைய திலகவதியார். இப்போ அவங்க இளமை கோலத்தில் இருக்கிறாங்க, முதுமையில் இல்லை. அவங்க நல்லா நினைவில் கொள்ளணும். அவங்களுடைய வயது கணவனாருக்கு உறுதிப்படுத்தப்பட்ட போது 12 வயது. அதுக்கப்புறம் பெற்றோருடைய இறப்பு, தம்பி பிரிந்து சென்றது அப்படின்னு ஒரு கணக்கு சொன்னீங்கன்னா ஒரு 20 ஆண்டு காலம் இருக்கலாம் என்று நம்ம கருத்து கொள்ளலாம். அவங்க திலகவதியார் தம் திருவாமூரை விட்டு அதிக வீரட்டானத்துக்கு வருகிற பொழுது முதுமையில் வல்ல இளமையான காலத்தில் வந்திருக்கிறார்கள். அம்மடவார், மடமயிலை அப்படிங்கிறோம்னா மடன்னா இளமைன்னு அர்த்தம். மட அன்னம் அப்படின்னு படிப்போம். மட அன்னம், மட என்ற சொல்லுக்கு இளமை என்று பொருள். எனவே இங்கே அம்மடவார் இளமையுடைய அம்மையார். எனவே ஆதரித்த அம்மடவார் நீரார் கெடில வட நீள்கரையில், கெடில நதி பாய்கிற அந்த நதியினுடைய வடகரை தலமாக இருப்பது வீரட்டானம். அப்போ கெடில நதி கடலில் கலக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பில் இந்த தலம் இருப்பது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கெடில நதியின் வடகரையில் இருக்கிறது. அதான் நம்ம இந்த தலத்தினுடைய இது. அதனால் கெடில வடகரையில் நீடு பெறும் சீரார் சொல்றார். ஆக அம்மடவார் நீரார் கெடில வட நீள்கரையில் நீடு பெறும் சீர். எப்படிப்பட்ட சீர்? நீடு பெறும் சீர், நீடு புகழ். அந்த புகழுக்கு எல்லையே இல்லை, நீண்ட புகழை உடைய அப்படிங்கிற நீடு புகழ் அப்படிங்கிற மாதிரி நீடு பெறும் சீர். அப்போ அந்த பெருமானுடைய பெருமை எப்படிப்பட்டது? என்றும் நிலைத்த பெருமை. ஏன்னா அவன் புகழ்தான் புகழ், மற்ற புகழெல்லாம் புகழ் அல்ல அப்படிங்கிறதான். பூமி மேல் புகழ்தக்க பொருளே உன்னை என்னானாய் என்னானாய் எண்ணி நல்லால் ஏழையேன் என் சொல்லி ஏத்துகேனே. அப்பர் பெருமான் தாண்டகத்தில் குறிப்பிடுகிறார். எனவே இந்த மண்ணில் புகழக்கூடிய ஒரு பொருள் இருக்குமானால் அது உன்னை தவிர இன்னொரு பொருள் இல்லை. பூமி மேல் புகழ்தக்க பொருளே என்று குறிப்பிடுவதை பார்க்கிறோம். அண்ணங்க சொல்றாரு சீரார் திரு அதிகை. இப்போ அந்த தலத்துக்கு பேர் அதிகை என்று பெயர். அங்கே இருக்கிற பெருமான் வீரட்டநாதர் என்று போற்றப்பெறுபவர். இங்கே வி அப்படிங்கிற சொல்லுக்கு ஞானம் என்று பொருள். எனவே வீரட்டநாதர் அப்படிங்கும் பொழுது அந்த பெருமான் வீரட்டநாதராக, அதாவது ஞானத்தை தருபவராக இருக்கக்கூடிய இறைவன். ஏன்? அவரவருடைய நிலையில் 8 தலம் இருக்கிறது. 8 பேருக்கு அவர் அஞ்ஞானத்தை நீக்கி ஞானத்தை புகட்டியதனால அட்டவீரட்ட தலங்கள் என்று 8 தலம் போற்றப்பெறுகிறது. அதில் ஒரு தலம் இது. நீங்கள் இந்த பாட்டில் கவனித்து பார்த்தீங்கன்னா அது என்ன குறித்திருக்கிறார் அப்படிங்கும் பொழுது நீரார் கெடிலம் என்று தீர்த்த சிறப்பு குறிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் அதிகை வீரட்டானம் என்பது முப்புர சம்ஹாரம் செய்த திருத்தலம் என்பதனால அந்த சிறப்பு தலச்சிறப்பையும் குறித்திருக்கிறார். எனவே தீர்த்த சிறப்பும் அந்த தலத்துக்குரிய சிறப்பு மூர்த்தியாக இருக்கக்கூடிய முப்புறத்தை எரித்த பெருமான் என்ற தனிச்சிறப்பும் உண்டு என்பதனால ரெண்டையும் இந்த ஒரே பாட்டில் பதிவு செய்துட்டார். எனவே சீரார், சீர் நிறைந்திருக்கக்கூடிய திரு அதிகை வீரட்டானத்தில் எழுந்தொழியிருக்கின்ற பெருமானை வணங்கும் முகத்தானாக வந்து சேர்ந்தார்கள். எதற்கு வந்து சேர்ந்தாங்க அப்படின்னு கேட்டால் ஆறாத அன்பு பெற, வற்றாத அன்பை பெறுவதற்காக தன் திருத்தலமாகிய திருவாமூரை விடுத்து அதிக வீரட்டானத்துக்கு வந்துட்டாங்க. எப்படி வந்தாங்க அவங்க அப்படிங்கிறத சொல்றார்.
சென்று திருவீரட்டானத்திருந்த செம்பவல குன்றை அடிபணிந்து கோதில் சிவச்சின்னம் அன்று முதல் தாங்கி ஆர்வமுற தம் கையால் துண்டு திருப்பணிகள் செய்ய தொடங்கினார். அவங்க என்ன செய்தாங்க அப்படின்னு கேட்டால், சென்று திருவீரட்டானத்திருந்த செம்பவல குன்றை அடிபணிந்து, பெருமான் பொன்மலை அப்படின்னு சொல்கிறோம் அந்த பெருமானுடைய அருள் திருமேனியை சொல்லும்போது, அதனால் இங்கே பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் பின்னாடி அப்பரசாமி பாடுறார், செம்பவல குன்றை அடிபணிந்து. ஆக அந்த குன்றாக இருக்கக்கூடிய பெருமானை அடிபணிந்து கோதில் குற்றத்தை நீக்குகின்ற சிவச்சின்னங்கள், அதாவது திருநீரு உருத்திராக்கம் போன்றவற்றை தரித்து, துறவு கோலம்தான். ஆனாலும் இப்போ இருக்கக்கூடிய நிலையில் அவங்க பொன் முதலான ஆபரணங்களை முற்றிலுமாக தவிர்த்து விட்டு, மிகப்பெரிய செல்வத்துக்குரியவர்கள் அதையெல்லாம் துறந்து விட்டு உருத்திராக்கம் அணிந்து திருநீற்று கோலம் புனைந்து, அதான் சிவச்சின்னம், குற்றம் இல்லாத சிவச்சின்னம் அப்படின்னு ஒரு பொருள் சொல்லலாம். குற்றமில்லாத சிவச்சின்னம், குற்றத்தை இல்லையாக செய்கின்ற சிவச்சின்னம் அப்படின்னு பொருள் சொல்லலாம். ரெண்டு வகையாக பொருள் சொல்லலாம். எனவே கோதில் சிவச்சின்னம் அன்று முதல் தாங்கி, அன்றிலிருந்து எப்போ அந்த வீரட்டானத்துக்கு வந்தாங்களோ வரும்பொழுதே சிவச்சின்னத்தோடு வந்துட்டாங்க. இனி நமக்கு ஆபரணங்கள், பொன்னால் செய்யப்பட்ட ஆபரணங்கள் வேண்டாம் என்று எல்லாத்தையும் துறந்து விட்டு வந்தாச்சு. எனவே அன்று முதல் தாங்கி ஆர்வமுறை வரும்போதே பெருமானுக்கு பணி செய்ய வேண்டும், இருக்கிற காலம் வீரட்டானவருடைய திருவடிக்கு பணி செய்ய வேண்டும் என்று ஆர்வத்தோடு தம் கையால். இப்போ அவங்க பார்த்து நினச்சிருந்தா என்ன பண்ணலாம், தன்னுடைய திருவாமூர் இருக்கக்கூடிய அந்த நிலங்களை எல்லாம் ஆட்கள்கிட்ட கொடுத்து, நிலத்தை பார்த்துங்க, மாதம் மாதம் அல்லது ஒவ்வொரு போகம் விளையும் போதெல்லாம் இவ்வளவு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த செல்வத்தை வாங்கி தான் போய் பணி செய்வதில் ஒரு 10 பேர்த்த ஆட்களை போட்டு எல்லாம் பணி செய்யுங்க, சம்பளம் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு கொடுத்து வேலை வாங்கி கொள்ளலாம். அதுவும் சிவ புண்ணியம் தான். அப்படி செய்வதும் புண்ணியத்தை தான் சேரும். ஆனால் அவங்க அதை விட என்ன நினைக்கிறாங்க, எந்த செல்வமும் நமக்கு வேண்டாம், நம்ம கையால் நம்ம பெருமானுக்கு என்ன முடியுமோ செய்வோன்னு போய் செய்ய போயிட்டாங்க. அதான் தம் கையால். அந்த பணி எப்படி செய்தாங்கன்னா, ஆட்களை கொண்டு ஏவி செய்தலும் சிவ புண்ணியம்தான். அதையெல்லாம் தவிர்த்துட்டு தம் கையால் செய்ய வேண்டும் என்று கருதி வந்துட்டாங்க. எனவே துன்று திருப்பணிகள், எனவே பெருமை பொருந்திய அருள் சிறப்புக்குரிய அந்த திருப்பணிகள் பலவற்றை செய்ய தொடங்கினார்கள். என்னெல்லாம் செய்தாங்க அப்படிங்கிறத இதை வைத்து கொண்டு தான் பின்னால் நமக்கு அப்பர் சுவாமிகள் பாடுறார். ஆனால் சேக்கிழார் பதிவு செய்து அப்பர் பெருமானை வச்சு தான் பதிவு செய்கிறார். நீங்கள் அக்கா என்ன பணி செய்தார்கள் என்பதை கண்டு தான் அப்பர் சுவாமி பதிகத்தில் பதிவு செய்தார். அப்பர் பதிவு செய்து தான் சேக்கிழார் இங்கே பதிவு செய்கிறார். நீங்கள் அதை மறந்துடக்கூடாது. ஏன்னா செய்தி அப்படி தான் இருக்குது. என்ன பண்ணுறாங்கன்னார் அது சொல்கிறார் பாருங்க. புலர்வதன் முன் திரு அலகு பணிமாறி, புலர்வதன் முன் திரு அலகு பணிமாறி புனிற்றகன்ற நலமலி ஆண் சாணத்தால் நன்கு திருமெழுக்கிட்டு மலரு கொய்து கொடுவந்து மாலைகளும் தொடுத்தமைத்து பலர் புகழும் பண்பினால் திருப்பணிகள் பல செய்தார். அவங்க என்ன பணி செய்து கொண்டிருக்காங்க அப்படின்னு கேட்டால், காலையில் அதிகாலையிலே எழுந்து விடுவாங்க. எழுந்து முதல்ல நீராடிக்கொண்டு முதல் வேலை, அடுத்தது திருநீர் அணிந்து கொண்டு சிவச்சின்னங்கள் தரித்து கொண்டு நல்ல பசும் சாணங்களாக கொண்டு வந்து அந்த கோயிலில் கொண்டு வந்து சாணம் கொண்டு மெழுகுது. அதுக்கு முன்னே முதல்ல கோயிலை தூய்மை செய்யணும். சாணம் கொண்டு மெழுகுவதுக்கு முன்னே முதல்ல கூட்டி தூய்மை, அதுதான் திரு அலகு பணிமார். அந்த கோயில் எவ்வளோ பெரிய கோயில்னு கோயில் போனவங்களுக்கு தெரியும். வீரட்டானம் என்பது எவ்வளோ பெரிய கோயில். அந்த கோயிலை கூட்டி நல்ல தூய்மை செய்து, ஆக முதல்ல கூட்டுவதற்கே நமக்கு குறைந்தபட்சம் நாமெல்லாம் கூட்டோம்னா 2 மணி நேரம் ஆகும் அந்த கோயிலை கூட்டுறதுக்கு. அவ்வளோ பெரிய கோயிலை கூட்டி முடிச்சுட்டு அதன் பிறகு நல்ல பசுஞ்சாணம் கொண்டு வந்து, அது சொன்ன புனிற்றகன்ற நலமலி ஆண் சாணத்தால், அதாவது சமீபத்தில் கன்றை ஈண்டிருக்கிற பசுவின் சாணத்தை தவிர்ப்பது புனிற்றகன்ற பசுவின் சாணம். ஏன்னா அது அந்த சாணம் தண்ணி போல இருக்கும். அது இப்போ தான் கன்றை ஈண்டிருப்பதுனால அந்த சாணம்
பயன்பாட்டுக்கு கூடாது என்பதற்காக அதை தவிர்த்து புனிற்றகன்ற நலமலி ஆண் சாணத்தால். எனவே அந்த வகையில் நல்ல சாணமாக தேர்வு செய்து அவற்றை கொண்டு வந்து என்ன பண்ணாங்க, மெழுகினார்கள். எப்படி மெழுகுனாங்க? ஒரு அடை போட்டார், நன்கு மெழுகி. இப்போ நம்ம இன்றைக்கெல்லாம் அது பார்க்குற காட்சி இன்றைய தலைமுறைக்கு இல்லை. நம்ம காலத்துக்கு பார்த்துருப்போம், வீட்டிலலாம் வெறும் தரை இருக்கும். அப்போ மாதம் ஒரு முறை, வாரம் ஒரு முறை அப்படின்னு சாணம் கொண்டு வந்து அப்படியே அதை ஒரு இந்த கண்ணாடி கார் கண்ணாடி பைபர் சுற்றுது பாருங்கள், அது மாதிரி இப்படி ஒரு கோடு போட்டிருக்கிற மாதிரி அப்படி போட்டு அது ஒரு அழகாக மெழுகி இருப்பாங்க. அது மெழுகும் போதே இடைவெளி இல்லாமல் மெழுகி இருப்பாங்க. அது ஒரு கலை அப்படிங்கிற மாதிரி பார்த்தா ரொம்ப அதை போட்டு மெழுகி சுண்ணாம்பு கொண்டு வந்து வீட்டினுடைய அந்த சுவற்று ஓரத்தில் ஒரு பார்டர் போல் எல்லாத்தையும் வரிசையாக வச்சுருப்பாங்க. இப்படி செய்வதால் பூரா பல்லி போன்ற விஷச்சந்துக்கள் உள்ள வராது. ஏன்னா பசுவினுடைய சாணம் கிருமி நாசினி. அதனால் அன்னைக்கெல்லாம் அதுதான் நமக்கு பயன்பாட்டில் இருந்துச்சு. கிருமி நாசினின்னு இன்றைக்கி மாதிரி சானிட்டர் பயன்படுத்துகிற வேலையெல்லாம் இல்லை. அன்றைக்கி அப்படி தான் வச்சுருந்தாங்க. அதுவே பசுவின் சாணம் பயன்படுத்தப்பட்டது. வாரம் ஒரு முறை, சில வீட்டில் வெள்ளிக்கிழமையாக மெழுகுவாங்க. இப்படி ஒரு மரபு வச்சுருந்தாங்க. அப்படி சாணம் கொண்டு மெழுகும்போது வெளியில்லாது மெழுக வேண்டும். அதை தான் இங்கே சொன்னார், ஆண் சாணம் கொண்டு வந்து புனிற்றகன்ற நலமலி ஆண் சாணத்தால் நன்கு ரொம்ப நல்லபடியாக மெழுகி, நன்கு திருமெழுக்கிட்டு. இப்போ கோயிலை கூட்டி முடிக்கணும். கூட்டி முடித்த பிறகு தன் சாணம் கொண்டு வந்து மெழுகி முடிக்கணும். அப்படி நன்கு மெழுகி முடித்த பிறகு தன்னுடைய கைகள்லாம் தூய்மை செய்து கொண்டு மலர் பறிக்க போவது. அப்படி மலர்களை பறித்து கொண்டு வந்து அதற்கான ஒரு இடத்துல கொண்டு வந்து வைத்து அதை மாலைகளாக தொடுப்பது. எனவே மலர் கொய்து கொடு வந்து மாலைகளும் தொடுத்தமைத்து இதை கொண்டாந்து செய்கிறார் அப்படின்னார். அப்புறம் இதையெல்லாம் பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பேசிக்கொண்டார்கள், யாருங்க அவங்க? அவங்க தெரியாதா உங்களுக்கு? திருவாமூர்லேருந்து வந்திருக்கிறாங்க, தொண்டு செய்வதற்கே வந்திருக்கிறாங்க. இப்படி செய்கிறாங்களே, ரொம்ப சிறப்பாக பணி செய்கிறார்கள் என்று பலரும் புகழும் வண்ணமாக அவங்க திரு அழகு பணி செய்யும் போதும் சரி, சாணம் கொண்டு மெழுகும் போதும் சரி, மலர்களை பறித்து மாலைகளாக தொடுக்கிற அழகும் எல்லோரும் பாராட்டுகிற வண்ணமாக அந்த பணி அமைந்தது. எனவே பலர் புகழும் பண்பினால் திருப்பணிகள் பல செய்தார். இப்போ எவ்வளோ நேரம் ஆகும்னு எடுத்து பாருங்க. காலையில் எழுந்து முதல்ல இந்த வேலை, அதுக்கப்புறம் இது வரைக்கும் இந்த பணி, இதை முடிச்சோடனே மலர் பறிப்பது, மலர் பறிப்பது, மலர் தொடுப்பது, இப்படி அந்த பணியை நிறைவாக செய்கிறார்கள். ஆர்வத்தோடு செய்தாங்க. பெருமானுக்கு செய்யணும் என்று ஆர்வத்தோடு பணி செய்கிறார்கள். அப்படி செய்கிற பொழுது எப்படி செய்தாங்க? நாளும் செய்து கொண்டு இருக்க. இது வாரம் ஒரு முறை சாணம் கொண்டு மெழுகுவதல்ல, அவருடைய பணி நாளும் செய்கிற பணி என்று குறிப்பிடுகிறார். அதனால தான் அப்பர் சுவாமிகள் திருவாரூர் பதிகத்தில் இந்த செய்தியை பதிவு செய்தார். என்னென்ன நிலை பெறுமாறு என்னதியே நெஞ்சே நீவா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அலகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து வாரி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா செய்ய போற்றி போற்றி என்று அலைபுனசே செஞ்சழையம் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரா நில்லே அப்படின்னு அக்கா செய்த பணி அப்படியே ஆரூர் பெருமானை போற்றும் போது பதிவு செய்தார். நெஞ்சு நிலை பெறணும்னா இதை செய் அப்படின்னு அறிவுரை சொல்லுகிற பதிகமாக அந்த பதிகத்தில் இதை அறிவுறுத்தி இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அதனால் இவையெல்லாம் திலகவதியார் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறார்கள். எவ்வளவு நாட்கள் எல்லாம் இல்லை, மாதங்கள்லாம் இல்லை, ஆண்டுகள் கணக்காக செய்து கொண்டே இருக்கிறார்கள் திலகவதியார். சொல்லார், நாள் மிகும் பணி செய்து அங்கு நாளும் மிகும் பணி செய்து அங்கு குறைந்தடையும் நன்னானில் கேளுரும் அன்புற ஒழுகும் கண்மையினார் பின் பிறந்தார் கோளுரு தீவினை முந்த பரசமயம் குறித்ததற்கு மூளும் மனக்கவலையினால் முற்றவரும் துயர் உழந்து சொல்றாரு. நாளும் மிகும் பணி செய்து, ஒவ்வொரு நாளும் இறைவனுக்குரிய பணிகளை
தொடர்ந்து மிகுதியாக செய்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படி செய்து கொண்டு வருகிற நிலையில் குறைந்து அடையும் நன்னாளில், அதாவது குறைந்தடைந்து அப்படின்னு பணிவோடு நாளும் இந்த பணிகளை செய்து வருகிற நாட்களில், அப்படி குறைந்தடைந்தார் அப்படின்னா குறைந்தன பணிவோடு சென்றடைதல்னு பேர். எனவே பணிவோடு தாழ்வோடு இந்த பணியை செய்வது. ஏன்னா அந்த சைவ நெறியினுடைய சிறப்பு தாழ்வு தான், தாழ்வடும் தன்மை என்று பேசப்பெறு. அந்த தாழ்வோடு அந்த பணி செய்கிறாங்க. நாளும் மிகும் பணி செய்தங்கு குறைந்தடையும் நன்னாளில் கேளுரும் சுலர் அன்புற ஒழுகும் கேண்மையினார். எனவே அந்த தன்னுடைய உடன் பிறந்தாராகிய தம்பி சைவ நெறியை விட்டுவிட்டு சமணம் சார்ந்த தன்மையை நினைந்து, எனவே கேளுரும் அன்பு ஒழுகும் கேண்மையினார் பின் பிறந்தார் கோள் உரு தீவினை முந்த. நம்ம சொல்ல இல்லைங்களா, கோள்களுடைய இருப்புகள் காரணமாக அப்படிங்கிறது தீவினை காரணமாக. அந்த தீவினை காரணமாக சைவம் என்கிற நெறியை விட்டுவிட்டு சமணம் என்ற நெறியை சார்ந்திருக்கிறார். எனவே கோளுரு தீவினை முந்த பரசமயம் குறித்ததற்கு, அவர் இந்த நெறியை விட்டுவிட்டு வேறொரு சமயம் சென்று சேர்ந்ததற்கு அம்மையாருடைய மனதில் ஒரு பெரும் கவலை. இப்படி தன்னுடைய தம்பி இந்த சிவபெருமானை விட்டுவிட்டு இந்த சிவநெறியை விட்டுவிட்டு மாற்று நெறிக்கு சென்று விட்டாரே என்று அந்த கவலை அவருடைய ஆழ்ந்த மனதில் வருத்தத்தை கொடுத்து கொண்டே இருந்தது. பணியை தொய்வில்லாமல் செய்தாங்க, முயற்சியும் அந்த விருப்பமும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. ஆனால் மனத்துக்குள்ளே ஒரு சிறு கவலை, மூலும் மனக்கவலையினால் முற்றவரும் துயர் உழந்து. எனவே அந்த வருத்தம் அப்படியே நாட்பட கொஞ்சம் கொஞ்சமாக முற்றிக்கொண்டே போகிறது. ஏன்னா இன்னுமா என்னுடைய அவங்க முதல் நாள் தொடங்கி இவங்க பெருமானுக்கு பணி செய்யும் போதே ஒரு ஒற்றை விண்ணப்பம். என்ன விண்ணப்பம் அவரே சொல்ல போகிறார். அதாவது, பெருமானே, என்னை ஆட்கொண்டது நீர் ஆகில் என் உடன் பிறந்தவனையும் தடுத்தாள வேண்டும். இதுதான் அவங்களுடைய விண்ணப்பம். ஒரு ஆண்டு செய்திருப்பாங்க, 2 ஆண்டு செய்திருப்பாங்க. கொஞ்சம் நாளாக இன்னும் எந்த குறிப்பும் காணலையே, தம்பி வருவதற்கான குறிப்பு எதுவுமே தெரியல. இது நாட்கள் ஆண்டுகள் கடந்து போக ஒரு காலத்தில் என்னாச்சு, இத்தனை ஆண்டும் ஆகி இன்னுமா தம்பி இன்னும் வரல, அப்போ பெருமான் ஏன் இன்னும் திருவுள்ளம் பற்ற மாட்டேங்கிறார் அப்படின்னு மனதுக்குள்ளே அப்படியே அந்த ஒரு வருத்தம் வருது. அதான் மூலும் மனக்கவலையினால். இந்த கவலை மூலாத்தீ போல் உள்ளே கணன்று முகத்தால் மிகவாடி. சுந்தரமுத்துசாமியுடைய தேவாரம் மீளா அடிமை அந்த பதிவு சொல்ல, மூலாத்தீ போல் உள்ளே கணன்று முகத்தால் மிக வாடிம்பர். அது மாதிரி மூலும் மனக்கவலையினால் முற்றவரும் துயர் உழந்து. எனவே மெல்ல அந்த ஒரு வருத்தம் இருக்குது. அது ஒரு ஓரமாக கிடக்குது. பணியெல்லாம் முடிச்சுட்டு வந்தால் என்ன தோணும், எல்லா பணியும் முடிச்சாச்சு அப்படின்னா அமர்ந்து பெருமான்கிட்ட ஒரு பிரார்த்தனை செய்யும்போது, பெருமானே, இன்னுமா என் தம்பியின் தீவினையின் கணக்கு முடியல, எப்போ தான் சாமி அவரை கூட்டிகிட்டு வருவீங்க, இப்படி பெருமான்கிட்ட பேசி கொண்டு இருப்பது அவங்களுக்கு உரிய நேரத்தில் அவரோடு உரையாடி கொண்டு இருக்கும்போது இப்படி நாளும் பெருமானுடைய திருவடியை சிந்தித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நாட்களில் அப்படிங்கிறார். துண்டு தவ விளக்கணையார் சுடர் ஒளியை தொழுது என்னை ஆண்டு அருளும் நீரே ஆகில், என்னை ஆண்டு அருளும் நீரே ஆகில், அடியேன் பின் வந்தவனை ஈண்டு வினை பரசம குழி நின்று எடுத்து ஆள வேண்டும் என பல முறையும் விண்ணப்பம் செய்தனரால். அவங்க விண்ணப்பம் என்னன்னு இந்த பாட்டு சொல்லிட்டார். தூண்டு தவ விளக்கு அணையார். ஒரு அருமையான சொல்லுங்க, இந்த தவ விளக்கணையார் அப்படின்னு சொன்னோம்னா தூண்டு தவ விளக்கணையார்னர். பெரும்பாலும் பெண் குழந்தைகளை விளக்குக்கு ஒப்பாக சொல்வது மரபு. அதனால் குடும்ப விளக்கு அப்படின்னு பின்வந்த கவிஞர் ஒரு நூல் எழுதியிருப்பார். நீங்கள் தெரியும் யார் எழுதியிருப்பார். அப்போ பெண்களை அப்படி வச்சு சொல்லுகிறது ஒரு மரபு. இவங்க தவம் உடைய விளக்கு அப்படின்னு சொன்னான். சரி, தவமுடைய விளக்கு போன்றவர், இதே போதுமானது. ஆனால் அதை விட்டுட்டு ஒரு சொல் கூடுதலாக சேர்க்கிறார், பதிவு செய்கிறார். தூண்டு தவ விளக்கணையார். அது என்ன தூண்டு தவ விளக்கு அப்படிங்கிறத
நீங்கள் நடைமுறையில் பார்த்தீங்கன்னா தான் அதனுடைய பெருமை தெரியும். நீங்கள் திருக்கோயிலில் இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பூசை நடைபெறுகிற காலங்களில் அலங்கார தீபம்னு இருக்கும், ஒவ்வொன்று அடுக்குகளாக காட்டிக்கொண்டே வருவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல இப்படி ஒரு வட்ட வடிவமாக அது குறிப்பிட்ட தீபம் இருக்கும். அதெல்லாம் ஒரு கணக்கு வைத்து சொல்வது தான், வேற ஒன்றும் இல்லைங்க. அதில் எத்தனை தீபம் இருக்குதோ அதை பொறுத்து நீங்கள் விரிவாக சொல்லிக்கொள்ளலாம். ஏன்னா நீங்கள் 5 பூதமாக, விரிஞ்சுதுன்னா 6 சுவையாக, 7ஆச்சுன்னா 6 இது இருக்குது, 7 சுவை, இசை 7 இசை என்பது, 8 திசை, இப்படி ஒன்றொன்று விரிக்க விரிக்க நீங்கள் வியாக்கியானம் சொல்லிக்கிட்டே வரலாம். சுருக்க சொல்ல சுருங்கிட்டே வந்துடும். அப்போ ஒரே பொருள் தான் எல்லாமா இருக்கிறது என்கிற தத்துவத்தை உணர்த்துவது தான் விளக்கு காட்டுவதுடைய நோக்கம். நீங்கள் முதல்ல அடுக்கு தீபம் காட்டுறோம், இறைவன் எப்படி இருக்கிறாரு, எல்லாமா இருக்கிறார், எத்தனை சுடர் இருக்குதோ அத்தனை சுடர். அப்போ என்ன அர்த்தம், ஒவ்வொரு உயிர்களும் இருக்கிறது, அது ஒவ்வொரு சுடரும் ஒவ்வொரு உயிர்கள் போல அவன் அநேகனாக இருக்கிறான் என்பதை காட்டுவதுக்கு தான் அந்த சுடர் காட்டுவது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 காட்டுவாங்க. அப்போ 5 காட்டும்போது 5 பூதமாக இருக்கிறான்னு காட்டுவது. அதுக்கப்புறம் ஒற்றைப்படையில் 3 காட்டுவாங்க, 3 தீயாக இருக்கிறான்னு காட்டலாம். அதுக்கப்புறம் ஒற்றை விளக்கு மட்டும் காட்டுவாங்க. 1 காட்டும்போது 3ஆக இருக்கிற ஒருவர், இந்த ஒருவர் தான் 3ஆக, மூவர் தான் விரிந்த நிலையில். இப்படி அந்த தீபத்தினுடைய கணக்குகளை நீங்கள் வியாக்கியானம் சொல்லும்போது எவ்வளோ வேணால் சொல்லிக்கொண்டே வரலாம். ஆக இதெல்லாம் செய்யும்போது நீங்கள் நன்கு உற்று கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், பூசை செய்பவர் இங்கே இருக்குன்னு வச்சுக்கங்களேன், இந்த பக்கம் நிற்பார், இறைவனுடைய வலதுபுறத்தில் பூசை செய்வர் இருப்பார். இடதுபுறத்தில் இருக்கவங்க அந்த தீபங்களை பற்றி கொடுப்பது பழக்கம். அப்படி கொடுக்கும்போது அதை வாங்கி அவர் தீபம் காட்டுவார், அடுத்து கொடுப்பார். இப்படி செய்யும்போது கவனித்து பாருங்கள், அவர் கையில் ஒரு தீபம் இருக்கும், ஒற்றை விளக்குன்னு வச்சுருப்பார். யார், ஏற்றி தருபவர். உதவியாளர் என்ன பண்ணுவார்னா, இப்போ 5 காட்டணும்னா 5 பற்றி காட்டிட்டு அந்த 5 எடுத்து கையில் கொடுப்பார். அவர் வாங்கி காட்டி முடிச்சு திருப்பி கொடுக்கும்போது அதை அணைத்துட்டு 3 காட்டணும். அப்போ 3னா 5 இருக்கிறத 3 ஆக்கும்போது மீண்டும் அந்த விளக்கில் வச்சு, இப்படி ஒவ்வொரு முறையும் தீபத்தை ஏற்றி கொடுக்கும்போது அவர் கையில் ஒரு விளக்கு இருக்குங்க. அந்த விளக்கு இறைவன் முன்னாடி போய் சுற்றி காட்ட மாட்டோம், அது இவர் கையில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் காட்டப்பெறுகிற விளக்கு எதுன்னு கேட்டிங்கன்னா அடுக்கு தீபம் 5, 3, 2, 1. அப்புறம் கற்பூரம் காட்டும் பொழுது அதில் கலை அப்படிங்கிறது 5 இருக்கலாம், 7 இருக்கலாம், அப்படி ஒற்றைப்படை வச்சு காட்டுகிறோம். இப்போ இந்த விளக்குகள் எல்லாம் இறைவன் முன்பு காட்டப்பெறுவதற்கும் மக்கள் காண்பதற்கும் அடிப்படையாக இருப்பது எதுனா அந்த ஒற்றை விளக்கு. அது எங்கே முன்ன வராது. அது மாதிரி திலகவதியாருடைய தவம் நாவுக்கரசர் என்கிற சுடரை உலகத்து காட்டுவதற்கு தூண்டுகிற விளக்கே அன்றி முன்வந்து நிற்கிற விளக்கல்ல. அதனால் அவங்க தூண்டு தவ விளக்கணையா, அவங்க இல்லாமல் இந்த தீபம் இல்லை. ஆனால் அந்த தீபம் முன்ன வருவதில்லை. எவ்வளோ பெரிய நுட்பத்தை ஒரு சொல்லில் காட்டியிருக்கிற சேக்கிழார் பெருமான் என்று நீங்கள் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு சொல். எனவே தூண்டு தவ விளக்கு அணையார். முத்தநாதனையும் சொன்னார், ஆனால் அவன் எப்படி சொன்னார், அந்த உள்ளுக்குள்ளே வஞ்சம் வச்சுக்கிட்டு வெளியே பூரா இருக்கிற சுடர் அதுபோல அப்படின்னாரு. இங்கே அப்படி இல்லை, தூண்டு தவ விளக்கு அணையார் அப்படி காட்டிருக்கிறார். எனவே தூண்டு தவ விளக்கணையார் சுடர் ஒளியை தொழுது. யார், வீரட்டநாதர், அவர் தான் சுடர் ஒளி. அந்த சுடர் ஒளியை தொழுது என்ன விண்ணப்பம், என்னை ஆண்டு அருளும் நீரே ஆகில். அப்படின்னா என்னை ஆண்டு அருள் செய்வது நீதான். அப்படின்னா என்ன, நீதானே தடுத்தாட்கொண்ட, என் அறிவு இப்படி கொண்டாந்து உனக்கு பணி செய்கிற மாதிரி கொண்டு வச்சது யாரு, நீதானே எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து. என்னை ஆண்டது நீயே ஆகில் நான் உன்ட்ட ஒன்று கேட்குறேன். என்ன அப்படின்னா, அடியேன் பின் வந்தவனை, என்னுடைய பின் வந்தவனாகிய என்னுடைய தம்பி மருள் நீக்கியார் பின் வந்தவனை ஈண்டு வினை பரசமய குழி. அவர் எங்கே போயிட்டாரு, வேறொரு சமயத்தை போய் சேர்ந்துட்டார். அவர் நினச்சிட்டு இருக்கிறார் நம்ம சமயத்தில் மேலே உச்சியில் இருக்கிறோன்னு. அக்கா பார்க்குறாங்க, அட படுகுடியில் விழுந்துட்டியாப்பா, நீ அந்த நெறியில் போய் குழியில் விழுந்துட்ட. ஆனால் உனக்கு எப்படி தெரியுது, அது குழியாக தெரியல, நீ உச்சியில் இருக்க மாதிரி நினச்சிட்டு இருக்கிறியாப்பா. அதனால் படுகுழியில் கிடக்கிறாராம். எனவே ஈண்டு வினை என்கிற குழியில் கிடக்கிறார். ஈண்டு பரசமய குழி நின்று எடுத்து ஆள. பெருமானே குழியில் விழுந்தா நீதாயா கையை பிடிச்சி தூக்கி விடணும்.
என் தம்பியினுடைய வினை அப்படி கொடுமையான வினையாக போயிடுச்சு. நீ வினை கேடன் அல்லவா, நீ தானே வினையை தீர்ப்பவன். எனவே நீ கொஞ்சம் வினையை அந்த கணக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து பின்னாடி பார்த்துக்கலாம் நினைக்காம முன்னாடியே ஃபைலை கொஞ்சம் முன்னாடி வச்சு அந்த கணக்கெல்லாம் கொஞ்சம் தீர்த்து கொடுத்தா ஆகுமே பெருமானே என்று பணி செய்து விண்ணப்பிக்கிறார்கள். மறந்துடாதீங்க. அவங்க போய் இப்போ நாமெல்லாம் கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்டுட்டு விண்ணப்பம் செஞ்சுட்டு வருவோம். நடத்தி கொடுத்தினா உனக்கு அபிஷேகம் பண்ணுறேன், 108 தேங்காய் உடைக்கிறேன், இப்படி. ஏன் அது ஒரு வியாபாரம் தான். நீ இதை செஞ்சு கொடுத்தா நான் அதை செஞ்சு கொடுப்பேன், நீ கொடுக்கலன்னா நான் உனக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டேன். இப்படி தான் நம்ம பேசுகிறதே, அப்படி தான் சாமிகிட்ட ஒரு ஒப்பந்தமே அப்படி தான் நம்ம விண்ணப்பம் செய்வோம். இங்கே அப்படி இல்லை. பணி முழுக்க செய்து முடிச்சுட்டு கடைசியாக பெருமானை பார்த்து, சுவாமி திருவடிக்கு ஒரு விண்ணப்பம், இதை மட்டும் செஞ்சு கொடு சுவாமி, அவ்வளோதான். அதுக்கு என்ன பதில் வருது அதெல்லாம் தெரியாது. ஏன் திருப்பி நாளை காலை நேரமே எழுந்து உரிய பணியை பூரா செஞ்சு முடிப்பாங்க. செஞ்சு முடித்து கடைசியாக ஒரு விண்ணப்பம் செய்வான். பணி செய்த பிறகு விண்ணப்பம், விண்ணப்பம் வைத்துட்டு பணி செய்யல, பணி செய்த பிறகு விண்ணப்பம். இப்படி நாளும் போய்கொண்டே இருந்தது. எவ்வளவு காலம் சென்று இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு சேக்கிழார் சரியாக கணக்கிட்டு சொல்லலை, இவ்வளோ ஆண்டுகள் ஆயிருச்சுன்னு. ஆனால் ஒரு குறிப்பு மட்டும் பார்த்து கொள்ளலாம். எனவே ஈண்டு வினை பரசமய குழி நின்றும் எடுத்து ஆள வேண்டும். எடுத்தா மட்டும் போதாது, அவரை ஆளணும். யாரு? உன்னுடைய ஆளை வச்சுக்கணும் நீ. சரிப்பா அக்கா கேட்டுட்டாங்க, அந்த சமயத்துலேருந்து காப்பாற்றி விட்டுடலாம். சரி காப்பாற்றி எங்கே விட்டுடாத, ஆளணும். அந்த சொல்லில் எவ்வளவு நயம் இருக்குவாங்க. எடுத்து ஆள வேண்டும். உன்னுடைய அடிமையாய் உனக்கு பணி செய்கிற அன்பனாக என்னுடைய தம்பியை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். யார்? அவர் இதை பற்றி கவலையே படாமல் இருக்கிறார். சிவபெருமான் அக்கா ஒருத்தங்க இருக்கிறாங்க, நமக்காகத்தான் இப்படி உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கு, அதை பற்றியெல்லாம் மறந்துட்டு அவர் வாது செய்து வெற்றி மேலே வெற்றி பெற்று பரிசு மேலே பரிசு பெற்று அந்த சமயத்தில் மேலே 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 போயிட்டுருக்கிறார். அவர் அக்காவை பற்றி நினைப்பே இல்லாமல் இருக்கிறார். இங்கே அக்கா அவரையே நினச்சிட்டு இருக்கிறார். ஒரு எவ்வளவு மாறுபட்ட ஒரு சூழல் என்று பாருங்கள். எனவே என் பின் வந்தவனையும் தடுத்தாள வேண்டும். எனவே இண்டு வினை பரசமை குழி நின்று எடுத்து ஆள வேண்டும் என ஒரு முறையில் பல முறையும் விண்ணப்பம் செய்தார். எனவே ஒவ்வொரு நாளும் இந்த விண்ணப்பம் போயிட்டே இருக்கு. நமக்கு ஆண்டுகள் சொல்லப்படலை அப்படிங்கிறத நினைவு கொள்ளுங்க. தவம் என்று பாயிடுக்கி தலை பறித்து நின்று உண்ணும் அவம் ஒன்று நெறி வீழ்வான் வீழாமே அருளும் என சிவம் ஒன்றும் நெறி நின்ற திலகவதியார் திலகவதியார் பரவ பவம் ஒன்றும் வினை தீர்ப்பார் திரு உள்ளம் பற்றுவார். எத்தனை ஆண்டு கழித்து பற்றினார்னு தெரியலைங்க. பலகால் செய்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பின்னாடி அப்பர் சாமி பாடுறார். சிவம் எனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி எம்மான் பவம் எனும் நாமம் பிடித்து திரிந்து பன்னாள் அழைத்தாள்னார். நீ கூப்பிட்டுக்கிட்டே இரு. எத்தனை நாளுங்க கூப்பிட்றது? 48 நாள் கூப்பிடலாமா? இல்லை, கூப்பிட்டுக்கிட்டே இரு. அப்படி கூப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் இவன் என்னை ரொம்ப நாளாக கூப்பிட்ருக்காருன்னு சாமி ஒரு நாள் வந்து நிற்பாரான். நீங்கள் ஒரு கணக்கு போட்டு கூப்பிட்டிங்கன்னா கணக்கு முடிஞ்சிச்சு, அவன் கணக்கு முடிஞ்சு நான் பின்னாடி பார்த்து விட்டுருவார். நீ கூப்பிட்டுக்கிட்டே இருங்கிறார். பன்னாள் அழைத்தால் இவன் என்னை பன்னாள் அழைப்பு ஒழியான் என்று எதிர்ப்படும். நமக்கு சலிப்பு வந்துடும். அடப்போங்க இந்த சாமி எத்தனை நாளைக்குங்க கூப்பிட்றது, வர மாதிரி தெரியல, நீங்கள் பார் கூப்பிட்டு வரைக்கும் போதும், வரலாம் வா, வராது நீ போகிற போயிட்டு போ அப்படின்னு கும்பிட போட்டு கம்முன்னு வந்துடும். ஏன்? சலிப்பு வந்துடும். ஏன்னா நம்ம மனம் சலிப்புரிய மனம். நம்ம முக்குணச் சார்பில் இருப்பதனால நமக்கு சலிப்பு இயல்பாக வேகமாக வந்துடும். மெதுவாக வரும்னு சொல்ல முடியாது, வேகமாக வந்துடும் நமக்கு சலிப்பு. இங்கே அப்படி இல்லை. சாத்விக குணத்தில் பெருமானுக்கு பணி செய்து விண்ணப்பம் செய்கிற திலகவதியாருக்கு அந்த ஒற்றை விண்ணப்பத்தை தவிர வேறு எதுவுமே இல்லைங்க. இப்படியே தொடர்ந்து அதுதான் இங்கே சொல்ல வர்றாரு. தவம் என்று உண்மையிலேயே அது தவம் இல்லை, அப்படி நினச்சிக்கிட்டு தம்பி போயிட்டார். தவம் என்று பாய் இடுக்கி தலை பறித்து நின்று உண்ணும் 3 செய்தி சொல்றார்.
சமண நெறியினுடைய கோட்பாடில் 3 நெறி. எது? பாய் என்ற ஒன்றை கையில் வச்சிருப்பாங்க, மயில் பீலி வச்சிருப்பாங்க, கமண்டலம் கையில் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் அவங்களுடைய அடையாளங்கள். எனவே அதில் ஒன்று சொன்னார், பாய் இடுக்கி. இந்த பாயை சுருட்டி இப்படி வச்சுக்குவாங்க, பாய் இடுக்கி. அதுக்கப்புறம் தலைமுடிகளை வளர்க்க மாட்டாங்க, அதுக்காக தலைமுடிகளை அலங்காரம் பண்ணிக்கொள்வார்களா? பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு முடியை பிடுங்கி எறிவாங்க. அப்படி பிடுங்கும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த துறவி, இப்போ ஒரு புதுசாக ஒருத்தர் துறவியாக வராருன்னா அவர் உட்கார வச்சுருவாங்க, எல்லா துறவியும் சூழ்ந்து நிற்பாங்க. அப்போ ஒரு சொல்லுவாங்க, இப்போ துன்பமாக இருக்கும், பின்னாடி இன்பமாக இருக்கும். இப்போ துன்பம், பின்னாடி இன்பம். இப்படியே சொல்லி சொல்லி ஒவ்வொரு தலைமுடியை அப்படி பிடிச்சி வேரோடு பிடுங்கி எறிவாங்க. எப்படி வலிக்குன்னு பாருங்கள். அப்படியே தலை பூரா ரத்த களமாயிடும். ஒவ்வொரு முடியை பிடுங்கி பிடுங்கி எரியும் போது என்ன ஆயிரும், அது அந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் அந்த வலி இருக்கும். ஆனால் திருப்பி முடி முளைக்கவே முளைக்காது. இன்பமே இன்பம். இதான் இப்போ துன்பம், பின்னாடி இன்பம். இப் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லுவாங்க. இப்போ துன்பம், பின்னாடி இன்பம். எனவே இந்த துன்பத்தை பொறுத்துக்க, பின்னாடி இன்பமாக இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு தலைமுடியாக சொல்லி 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 வேரோடு பறிப்பதுங்க. எனவே தலைமுடியை பறிப்பது சமண நெறியின் கோட்பாடு. அதான் சொன்னார், தலை பறித்து. அப்புறம் அமர்ந்து சாப்பிடுவது அவங்க பழக்கம் அல்ல, நின்று உண்ணும் சமணம். சமண நெறி என்பது அமர்ந்து சாப்பிடுகிற பழக்கம் கிடையாது. இன்றைக்கி இந்த சாயல் தான் நமக்கு எங்கே போனாலும். வேறு வழியில் கூட்டம் அதிகமாக போயிடுச்சு, சமாளிக்க முடியல, பந்தி போட்டு இலையை போட்டு பரிமாறணும்னா முடிய மாட்டேங்குது. அதனால் என்ன பண்ணிட்டோம், பஃபே அப்படி ஒரு பேரை வச்சு இப்போ எல்லோரும் நின்று சமணம் தான். சாப்பிடும்போது தான் நினச்சிக்கலாம் நாமளும் சமணத்தில் தான் நிற்கிறோம் போல இருக்குது இப்போ அப்படி. இல்லைன்னா வாங்கிட்டாவது போய் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். வாங்கிறது நின்று வாங்கினா கூட சாப்பிடும்போது உட்காந்து சாப்பிட்டோம்னா கொஞ்சம் ஆறுதலாவது கிடைக்கும். இல்லை நின்றுக்கிட்டே சாப்பிட்டோம்னா சரி நாமளும் இப்போ சமணத்தில் தான் நிற்கிற போல இருக்கு. நின்று உண்ணும் சமணம், இது அவங்க கோட்பாடு. அமர்ந்து சாப்பிடு அவங்க பழக்கத்திலேயே இல்லைங்க. எனவே இப்போ 3 முக்கிய செய்தி சொல்லுகிறார். பாய் இடுக்கி, தலை பறித்து, நின்று உண்ணும். அவம், தவம் இல்லை, இது அவம். ஆனால் தவம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது தவம். எனவே தவம் என்று பாய் இடுக்கி, தவம் என்று தலை பறித்து, தவம் என்று என்ன பண்ணாங்க, நின்று உண்ணும். அந்த நெறி எப்படிப்பட்டது? அவம் ஒன்றும் நெறி வீழ்வான். அது மேலே ஏறி வருவதற்கான நெறி அல்ல, அது பாழ்படுத்தப்பட்ட நெறி அப்படிங்கிறார். அவம், தவத்துக்கு நேர் எதிர்ச்சொல் அவம். தவம் எது தவமோ அதுக்கு நேர் எதிரான சொல் அவம் என்பது. அதனால் அவம் ஒன்றும் நெறி வீழ்வான். அந்த குடியில் போய் விழுந்து கிடக்கிறான்பா. எனவே இதை போய் உண்மைன்னு நினச்சிக்கிட்டு என் தம்பி போய் அந்த குழிக்குள்ளே விழுந்து கிடக்கிறான். எனவே அப்படி வீழ்கின்ற அவன் வீழாமே, வீழ்வான் வீழாமே அருளும். எப்படியாவது கொஞ்சம் காப்பாற்றி விடு பெருமானே, கை கொடுத்து கொஞ்சம் காப்பாத்தியா அப்படின்னு தம்பிக்காக அக்கா வேண்டுகிறாங்க. அவம் என்று அந்த நெறியில் அவம் ஒன்றும் நெறி வீழ்வான் வீழாமே அருளும், வீழாமே அருளும். நம்ம திருவாசகம் படிக்கிறவங்களுக்கு அச்சோ பதிகத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். நெறியெல்லாம் நெறிதன்னை நெறியாக நினைவேனை சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம். அப்படி ஒரு விண்ணப்பம். சாமி சிறுநெறியில் கிடக்கிறாரு, அப்படி தையலார் மையலிலே தாழ்ந்து விட கனவேனை பையவே கொடுபோந்து பாசம் எனும் தாளுருவி உய்யும் நெறிகாட்டு வித்துட்டு ஒங்காரத்து உட்பொருள்னார் பாருங்க. அது மாதிரி பரசமய நெறியாகிய குழிக்குள்ள போய் விழுந்து கரையேற தெரியாமல் மேலே ஏறி வர முடியாமல் கிடக்கிறான் என்னுடைய தம்பி. அந்த தம்பி அதிலிருந்து மேலே வருவதற்கு எப்படியாவது கொஞ்சம் கருணை காட்டுங்க பெருமானே. அவங்க செய்கிற பணிக்கு ஒரு பணிக்கே கருணை காட்டணும். அவங்க அத்தனை பணி செய்கிறாங்க, பல பணிகள் செய்தார் அல்லவா. ஒவ்வொரு நாளும் பணி செய்துட்ருக்காங்க. எனவே நெறி வீழ்வான் வீழாமே அருளும் என இவங்க எப்படிப்பட்டாங்க? சிவம் ஒன்றும் நெறி நின்ற திலகவதியார்.
இவங்க சிவம் ஒன்றும் நெறி, அவங்க அவம் ஒன்றும் நெறி. அவர் தவத்துக்கு நேர்மாறாக நிற்கிறார், இவங்க தவ நெறியில் நிற்கிறாங்க. ஆனால் துண்டு தவ விளக்கணையார். எனவே இவங்க தவத்தில் இருக்கிறாங்க, தம்பி தவத்துக்கு நேர் எதிரில் நிற்கிறார். இவங்க சிவன் அருளில் நிற்கிறாங்க, அவர் சமணம் என்கிற குடியில் விழுந்து கிடக்கிறார். எனவே அந்த நெறியிலிருந்து மேலே ஏறுவதற்கு பெருமானே நீ அருள வேண்டும். சிவம் ஒன்றும் நெறி நின்ற திலகவதியார் பரவ பவம் ஒன்றும் வினை தீர்ப்பார். இந்த பவம்னா பிறப்பு. பிறப்பு எதனால் வருகிறது? வினை காரணமாகத்தான் பிறப்பு வருது. வினை தீர்ந்துட்டா பிறப்பு இல்லை. சைவ நெறியின் அடிப்படை கோட்பாட்டில் ஒன்று, வினை உள்ள அளவும் பிறப்பு இருக்கும். வினை 0 ஆகணும். அது தீக்கையாலும் நீங்கள் நிற்கிற நெறியாலும் தான் அது அவ்வாறு ஆக்க முடியுமே அன்றி தானாலும் ஆகாது. நீங்கள் எதுவுமே செய்யாமல் விட்டுட்டா 0 ஆகிடுமான்னு கேட்டால் அப்படிலாம் ஆகாது. ஏன்னா வினை என்பது செய்கிற பொழுது அழியும். அப்படி அழியும் போது புதிதாக தோன்றும். அதுக்கு பேர் உற்பத்தி நாசம் என்று பெயர். உற்பத்தியில் நாசம், உற்பத்தி நாசோற்பத்தின்னு சொல்லுவாங்க. அழியும் போதே புதிதாக தொடங்கிடும். ஆக அழிவில் உற்பத்தி. அதனால் அதுக்கு நம்முடைய சிவப்பிரகாசம் என்ற நூலில் வினையை பற்றி சொல்லும்போது நாசோ உற்பத்திம்பார், நாசத்தில் உற்பத்தி. இப்போ நம்ம இன்றைக்கி அப்படி தான் பல பொருளை பயன்படுத்துகிறோம். இன்றைக்கி பல வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம அதில் கொஞ்சமாக பயன்படுத்துகிறோம். வெளிநாடுகள் இப்போ நிறைய வந்துருச்சு. நீங்கள் கழிவு பொருளாக எதெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு தூக்கி போடுறீங்களோ அதெல்லாம் மீண்டும் அந்த பொருளாக வந்துடும். ஏன் இன்றைக்கி அந்த டெக்னாலஜி வந்துருச்சு. நீங்கள் போடுற குப்பையை தூக்கி போட்டிங்கன்னா, இந்த இப்போ நம்ம பழைய காகிதம் இதெல்லாம் வேண்டாம்னு தூக்கி போட்டிங்கன்னா இது திருப்பி போய் அந்த காகிதம் மீண்டும் கூலாகி காகிதமாகவே வந்துடும். இப்படி கழிவு பொருளில் மீண்டும் உற்பத்தி. இப்படி இது இன்றைக்கி கழிவில் மின் உற்பத்தி இருக்கிறது. பல வகையான உற்பத்திக்குரிய பொருள்கள் இன்றைக்கி மாற்றம் பெற்று வந்திருப்பதை புதிய தொழில்நுட்பத்தில் பார்க்குறோங்க. ஆனால் வினை கோட்பாடில் அன்றைக்கே சொல்லிட்டாங்க, ஒன்று அழியும் போது இன்னொன்று தோன்றிடும்னார். அழிவில் உற்பத்தி அப்படிங்கிறது. எனவே அந்த அந்த வினை நாசம் அடையவே அடையாது. நாசம் ஆகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு உபதேசம் பெறணும். உபதேசம் பெற்றால் மட்டும் போதாது, சொன்ன நெறியில் நிற்கணும். அந்த ஏகனாக இறைவனி நின்றால் மட்டும்தான் வினை நாசம் நிகழும். இல்லைன்னா வினை உற்பத்தி தான் நடக்குமே ஒழிய நாசமாகாது. அதனால் பவம் ஒன்றும் வினை தீர்ப்பார் திருவுள்ளம் பற்றுவார். இப்போ தான் சுவாமி கொஞ்சம் அப்படி பார்க்கிறார். சரிம்மா கணக்கெடுத்து பார்த்துறேன் அப்படின்னு சுவாமி கணக்கெடுக்கிறார் அப்படின்னு வச்சுக்கலாம். எவ்வளோ நாள் ஆகியிருக்கும் அப்படிங்கிறது ஒரு தோராயமான கணக்குங்க. சேக்கிழார் வாக்கில் ஆண்டுகள் சரியாக குறித்து சொல்லப்படலை. இது ஆராய்ச்சி தான். எனவே பெரியவங்க சொல்கிறாங்க 40 ஆண்டு காலம்னு சொல்கிறாங்க. இவர் சமணத்தில் போய் சேரும்போது நாவுக்கரசு பெருமான் மருள் நீக்கியாருக்கு வயது 20 அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லுகிறார்கள். அவர் திரும்பி சைவத்துக்கு வரும்போது 60 என்று ஒரு கணக்கு சொல்லுகிறாங்க. 21 ஆண்டு காலம் சைவத்தில் இருந்தார். 60லிருந்து 81 வயது வரை அவருடைய சிவப்பணிகள் அமைந்திருந்தது. எனவே 60 ஆண்டு காலம் என்றால் 40 ஆண்டு காலம் இவர் எங்கே இருக்கிறார்? சமணத்தில் இருக்கிறார். 40 ஆண்டு காலம் விண்ணப்பம் நடக்குது. நினச்சி பாருங்கள். 48 நாள் விண்ணப்பம் இல்லை, 48 மாத விண்ணப்பம் இல்லை, 48 ஆண்டு விண்ணப்பம். சும்மா 1-2 என்ன நினச்சி பாருங்களேன். நம்ம அப்படின்னா சலிச்சு போயிட மாட்டோம். அட போய் அந்த சாமிகிட்ட கேட்டு என்ன பண்ண போகிறோம்? என்ன பண்ணலாம்? விண்ணப்பத்தை விட்டுடுவோம் இனிமேல். இல்லைன்னா சாமியை மாற்றிட்டா போகுது. ரெண்டில் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா 2 தான். ஒன்று விண்ணப்பத்தை மாற்றணும், இல்லையா சாமியை மாற்றிட்டா போகுது. இதை தவிர்த்து நமக்கு தெரிஞ்சு வேற ஒன்றும் இல்லை. ஆனால் இங்கே தொடர்ந்து ஒற்றை விண்ணப்ப பெருமானே பரசமய குடி வீழ்வான் வீழாமே காத்தருளும், பரசமய குடி வீழ்வான் வீழாமே காத்தருளும் அப்படின்னு கண்ணீர் பெருக்கோட் கூட்டி பெருக்கி கோலமிட்டு பூப்பறித்து மாலை தொடுத்து பெருமானே அப்படின்னு அழுது அழுது வேண்டிக் கொண்டு இருக்கிறாங்க திலகவதி. இதெல்லாம் எதுவுமே அறியாது அங்கே பணி செய்து கொண்டு மேலே 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 அந்த நெறியில் நின்று கொண்டு இருக்கிறார் தருமசேனர் என்கிற நிலை. இதில் தான் சொல்றார், இவ்வாறு திருவுள்ளம் பற்றுவார். என்ன திருவுள்ளம் பற்றினார்? சேக்கிழார் பதிவு செய்கிறார் பாருங்க. மண்ணு தபோதனியார்க்கு கனவின்கண் மழவிடையார் உன்னுடைய மனக்கவலை ஒழி, உன்னுடைய மனக்கவலை ஒழி
நீ உன் உடன் பிறந்தான் முன்னமே முனியாகி எமை அடைய தவம் முயன்றனன். உன் உடன் பிறந்தான் முன்னமே முனியாகி என்னை அடைய தவம் முயன்றனன். அன்னவனை இனி சூலை மடுத்து ஆழ்வம் என அருளி. இப்படி தொடர்ந்து விண்ணப்பம் செய்து கொண்டு ஒரு கால எல்லையில் ஒருவாறு மனக்கவலை, பெருமானே காலமே போயிடுச்சேப்பா, எனக்கே 60க்கு மேலே போயிடுச்சு, தம்பிக்கு இப்போ 60 வயசு ஆயிருக்கும், இனி அவன் சைவத்துக்கு என்னதான் பண்ண போகிறான், வயசான காலத்தில் வர்றது ஒன்று தான், வராமல் இருக்கிறது ஒன்று தானே, அப்படிங்கிற ஒரு கேள்வி மனதுக்குள்ளே எழுகிறது. எனவே ஒருவாறு பெருமானே ஏதாவது கருணை செய்யுங்க பெருமானேன்னு வேண்டிக் கொண்டிருந்த நாளில் ஒரு நாள் இரவு உறங்கி கொண்டிருக்கும் போது அதிகை விரட்டானத்து பெருமான் திலகவதியார் கனவில் தோன்றி அது சொல்றார் பாருங்க, மண்ணு தபோதினியார்க்கு, தபோதினி அதுவே ஆண்பால் அந்த தபோதனர் அப்படின்னு, தவம் என்பதை செல்வமாக கொண்டவர்களுக்கு அந்த பேர் தபோதனம். தனம்னா செல்வம், அந்த செல்வத்தை உடையவரை தனவந்தர் அப்படின்னு சொல்வது உண்டு. அது மாதிரி செல்வத்தை உடையவள் என்பதனா தபோதினி அப்படின்னார். அவங்க உயர் திணையில் சொல்லணும் என்பதனால அருள் சார்பு உடையனால தபோதினியார் அப்படின்னார். அப்போ நிலை பெற்ற தவத்தை கொண்டிருக்கின்ற திலகவதியாருடைய கனவில் மண்ணு தபோதினியார்க்கு கனவின் கண், சாமி நேராக தோன்றலை, கனவுல தோன்றி, அதாவது அவங்களுடைய சூக்கும தேகத்தில் அவங்க அந்த கனவு காணக்கூடிய நிலை. எனவே அந்த நிலையில் கனவின் கண் மழவிடையார் இளமையுடைய விடையில் தோன்றி பெருமான் என்ன சொன்னாராம், உன்னுடைய மனக்கவலை ஒழி நீ. திலகவதியார் பார்த்து சொல்ல, உன்னுடைய கவலை என்னோட கவலைப்படாத, விட்டுடு அப்படின்னார். ஏன், உன் கூட பிறந்த தம்பி இருக்கிறான் இல்லையா, சாதாரண ஆள் இல்லை, எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, உன்னுடைய உடன் பிறந்தான் முன்னமே, இந்த பிறப்புக்கு முன்னையே என்னை நோக்கி பெரும் தவத்தை செய்தவன். எனவே உன்னுடைய உடன் பிறந்தவன் முன்னமே என்னை அடைய தவம் முயன்றனன். அப்போ அந்த தவம் முயன்றது ஏன் முற்று பெறல, அது எங்கோ ஒரு பக்கம் பழுதுபட்டு நின்றுச்சு அந்த தவம். இப்போ அந்த தவம் இப்போ எப்போ இந்த பிறப்பில் தான் நிறைவாகுது. சிந்திச்சு பாருங்க, ஒரு திருநாவுக்கரசருக்கே போன பிறவில் செய்த தவம் ஃபுல் ஆகலை. நாமெல்லாம் இப்போ தவம் செய்துட்ருக்கோம், நினைப்பில் வாழ்ந்துட்டுருக்குறோம். நம்ம தவனை ஃபுல் ஆயிருமா என்ன? நம்ம தவம் எப்படிப்பட்ட தவன்னு படித்து பார்த்தோம். இத்தனையும் செய்த அவருக்கே ஃபுல் ஆகலை, இன்னும் அடுத்து ஒரு பிறப்பு தேவைப்படுது தவம் நிறைவாவதற்கு. அப்போ நாமெல்லாம் இன்னும் எத்தனை பிறப்பு எடுத்து சேருதுன்னு தெரியல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மலைச்சு போய் திகைச்சு போய் நின்றுடுவோம், ஐயோ சாமி, அதனால் ஏன் நினைக்காம கம்முன்னு இருந்துட்டா வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம இருக்கிறோம். எனவே திலகவதியாருக்கு பெருமான் சொல்லுகிறாரு, முன்னமே முனியாகி, இந்த குறிப்பு தாங்க வாகீச முனியாக முன்னமே இருந்தார் என்ற குறிப்பு. இந்த பிறப்பில் தான் அவர் மருள் நீக்கியார். இதுக்கு முந்தைய பிறப்பு வாகீச முனியாக இருந்தார். முனியாக இருந்தவர் எவ்வளவு காலம் இருந்திருப்பார் அது கணக்கே தெரியல. ஏன், வாகீச முனிவராக இருந்து ராவணனுக்கு உதவி செய்தார் என்று ஒரு குறிப்பு. ராவணனுடைய காலம் எப்போ, குறைந்தபட்சம் ராமாயண காலத்தை கணக்கு போடுங்க, ராமன் எப்போது அவதரித்தார் என்று சாதகமெல்லாம் வச்சிருக்கிறாங்க. கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஏறத்தாழ அப்படின்னு ஒரு சில ஆயிரம் ஆண்டுகள் சொல்லணும் ராமன் பிறந்ததுக்கு. அப்போ அந்த காலத்தில் முனியாக இருந்தவர் வெயிட்டிங் லிஸ்ட்லேயே இருக்கிறார். எங்கே, முத்திக்கு போக முடியாமல். நீங்கள் அப்படி ஒரு பார்வையில் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தங்க அந்த கொடுமை நமக்கு என்னென்னு தெரியும். சும்மா ஒரு கற்பனையில் வச்சுக்குவோம். ஏன்னா நீங்கள் நம்ம உத்தரகோசமங்கை அப்படிங்கிற திருத்தலம் ராவணனுடைய மனைவி வண்டோதரி வழிபாடு செய்த தலம் என்ற ஒரு குறிப்பு இருக்கிறது. அவருடைய காலம் என்கும்போது ஒரு ஆராய்ச்சி சொல்லுது, ஒரு ஏறத்தாழ ஒரு 5000 to 6000 ஆண்டுகள் இருக்கலாம்னு சொல்கிறாங்க.
அப்போ வாகீச முனியாக இருந்தவர் மருள் நீக்கியாராக வந்து பிறப்பதற்கு எவ்வளவு காலம் இடையில? இவர் வந்து பிறப்பது 7ஆம் நூற்றாண்டில். 6000 ஆண்டுன்னு வச்சுட்டாலும் சரி, 5000 ஆண்டுன்னு சரிங்க, 5000 ஆண்டு வெயிட்டிங் லிஸ்டில் இருக்கிறார். எங்கே? அந்த வாகீச முனி என்கிற பெயரில் மேல் சிவலோகத்தில் தவத்துக்குரியவராக தவத்தை செய்துட்டே இருக்கிறார். சாமி இன்னும் என் கூட கலந்துக்கன்னு வாய்ப்பு கொடுக்கல அவருக்கு. ஏன்? இருப்பா கூப்பிட்டுக்கிறேன்னு வச்சிருக்கிறார் அங்கேயே. அந்த தவம் செய்துக்கிட்டே இருந்தவர். அந்த தவம் முற்று பெறுகிற காலம் வந்துச்சு. அப்போ தான் சைவத்துக்கு ஒரு தாழ்வு இருந்துச்சு. இந்த தாழ்வை ஃபுல் பண்ணணும்னா இவரை கீழே அனுப்பி ஃபுல் பண்ணலாம் முடிவு பண்ணார். எனவே மேலே இருக்கிறவர் கீழே அனுப்புகிறார். நீ வந்து மீண்டும் உனக்கு ஒரு பழுது இருக்குது இல்லவா, அந்த பழுதை நீங்கள் இப்போ இந்த தவம் செய்து நிறைவாக்கிக்க, நிறைவானவோ நீ என்னோடு வந்து கலந்து விடலாம் என்று பெருமான் ஏறத்தாழ நான் சொல்வதெல்லாம் ஒரு தோராயமான கணக்கு, முற்றிலும் சரியான கணக்கல்ல. எனவே நீங்கள் ராவணன் கணக்கை கணக்கிட்டால் தான் தெரியும். ஒரு 5000 ஆண்டுனா 5000 ஆண்டுகள் கழித்து மண் மீது பிறக்க செய்து, இந்த பிறந்த பிறகு ஞானத்தை பெறச் செய்து ஞானத்தினால வீட்டை கொடுத்தார். அப்படின்னா எத்தனை சுழற்சி, எத்தனை அப்போ மேலே போக போக எவ்வளோ ஆண்டுகள் ஆகும் என்பதை பாருங்கள். சிவபெருமான் திருவடிக்கு போகிறேன்னா நீங்கள் நினைக்கும் சும்மா புறப்பட்டனி இப்போ கபாலியை பார்க்க போகலாம், அந்த பஸ் ஏறினா போதும் போயிடலாம், ஆட்டோவில் போயிடலாம், நடந்து போயிடலாம். அப்படி இல்லை. சிவபெருமான் திருவடி சேர்தல் என்பது படாத பாடுங்க. அது அவ்வளோ சீக்கிரம் வாய்க்காது. அதுக்கு தவம் 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 அப்படின்னு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது எவ்வளவு செய்வதுன்னு தெரியல, அது அவருக்கு தான் தெரியும். அளவீடு பண்ணுறது அவரு தான். எனவே நாம் செய்து கொண்டே இருந்தால் ஒரு நாள் வாய்க்கும், கைவிட மாட்டார். ஆனால் எப்போ தருவார்னு நமக்கு தெரியாது, எப்போ வருவாருன்னு தெரியாது, எப்போ தருவாருன்னு தெரியாது. நம்ம செய்துட்டு நமக்கு வேலை தவம் செய்வது மட்டும்தான் வேலையை ஒழிய அந்த தவத்துக்கேற்ப அருள் செய்வது அவன்பாடு, நம்ம பாடு இல்லை. எனவே நமக்கு ஒரு வேலை தான், பணி செய்வது தான் நம்ம வேலை என்பதை நம்ம நூல் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. அதனால் அந்த வகையில் வாகீச முனியாக இருந்தவரை மண் மீது பெருமான் பிறக்க செய்திருக்கிறார். அதனால் சொன்னார், முன்னமே முனியாகி எமை அடைய தவம் முயன்றனன். அந்த தவம் வெற்றி பெறலை, முயன்றனர், அவ்வளோதான். இப்போ தான் முற்று பெற போகிறது. எனவே அன்னவனை இனி சூலை மடுத்து, கவலைப்படாத, அவனுக்கு ஒரு நோய் கொடுக்க போகிறேன். அந்த நோய்க்கு பேர் சூலை என்று பேர். அந்த சூலை என்கிற நோயை கொடுத்து அவரை நான் ஆட்கொள்வேன், அச்சப்பட வேண்டாம் என்று திலகவதியார் கனவுல பெருமான் சொல்கிறார். நினச்சி பாருங்க, இப்போவே 60 50 40 ஆண்டு காலம் தவம், இங்கிருந்து வரக்கு திரும்பி வரக்கு, எப்போ மருள்நீக்கியாராக பிறந்தும் கூட திருப்பி சைவத்துக்கு வரவுக்கு 40 வருஷம் தேவைப்பட்டிருக்குது அவருக்கு. அப்போ வாகீச முனியாக இருந்து மருள்நீக்கியார் ஆவருக்கு குறைந்தபட்சம் 5000 ஆண்டு தேவைப்பட்டிருக்கு. அட கடவுளே, அப்போனா நாமெல்லாம் எங்கத்தான் கணக்கு போட்டு பார்க்குறோம். அதனால தான் பெரியவங்க பாடும்போது சொன்னாங்க, என்ன புண்ணியம் செய்தனே நெஞ்சமே, நீ என்னமோ செஞ்சு வச்சிருக்கிற நெஞ்சே. ஏன் நீ இப்போ வலஞ்சொலி பெருமான வணங்குற இல்லையா, அவனை வாயார பாடுற இல்லையா, இதெல்லாம் சும்மா கிடைக்காதியா? அதனால நீ பாடுவதாலும் அவரை வணங்குவதாலும் நெஞ்சே நீ என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே, சும்மா வாய்ப்பதில்லை. எனவே இதெல்லாம் பெரியவர்கள் அருளால அனுபவித்து தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் நமக்காக. எனவே முன்னமே என்னை அடைய தவம் முயன்றனன் அன்னவனை இனி சூலை மடுத்து ஆழ்வம் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, அக்காவுக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி, பெருமானே பெரும் கருணை, தம்பி வந்து விடுவார். இப்போ தான் அவங்க உள்ளத்தை எப்படி இருக்கும், எப்போ வருவார், எப்போ நாளைக்கு வந்துடுவாரா, நாளைக்கு வந்து, அப்படி ஒவ்வொரு நாளும் தம்பியின் வருகையை நோக்கி காத்து இருக்கிறாங்க திலகவதியார். எவ்வளோ நாள் ஆயிருக்கும் தெரியல, பார்த்துட்டே இருக்கிறாங்க. இப்போ இந்த தலைப்பு இங்கே தாங்க பொருந்தும், எப்போ வருவார் எப்போ வருவார் அப்படி காத்துட்டே இருக்கிறாங்க. வருவார்னு தெரிஞ்சிருச்சு, எப்போ வருவார், இப்போ வந்துடுவாரா இப்போ வந்துடுவாரா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டு இருக்க சில நாட்கள் ஆகிறது. ஏன், இப்போ தான் பெருமான் என்ன திருவுள்ளம் பற்றுகிறார், சூலை மடுத்து ஆழ்வம் அல்லவா, இப்போ அவருக்கு சூலை நோயை கொடுக்கணும், அந்த நோயில் அவர் துன்பப்படணும், அந்த நோயை நீக்க முடியாமல் சமணர்களெல்லாம் கைவிடணும், கைவிட்ட பிறகு சைவத்தை கூட்டிகிட்டு வரணும். இத்தனை வேலை நடக்கணும், சும்மா இல்லையே.
நமக்கு தெரிய இவ்வளவுனா அது சொல்லாது எத்தனை கிடக்கும் தெரியலைங்க. பாருங்க, பண்டுபுரி நற்றவத்து பண்டுபுரி நற்றவத்து பழுதின் பண்டுபுரி நற்றவத்து பழுதினை இறை வழுவும் தொண்டரை ஆளத் தொடங்கும் சூலை வேதனை தன்னை சூலை வேதனை தன்னை கந்தரு நெற்றியர் அருள கடும் கனல் போல் அடும் கொடிய மண்டு பெரும் சூலை அவர் வயிற்று இடை புக்கதால். இப்ப இந்த பாட்டில் என்ன சொல்ல பாருங்க, பண்புரி நற்றவத்து பழுதின் பழுது திணையளவு வழுவ. அந்த குறிப்பு பாருங்க, வாகீச முனியா இருந்தாரு, பெரும் தவம் செய்துட்டு இருந்தாரு. அந்த பெரும் தவத்துல திணையளவு வழுவி போயிட்டாராம். எங்க திணையளவு வழுவி போனதுக்கு ஒத்த பெரிய பிறவியை கொடுத்தாயா ஆட்கொள்ளணும்? சாமி என்னதான் உங்க கணக்கு ரொம்ப மோசம் சாமி அப்படின்னு நமக்கு சொல்ல தோணுது. ஏன்னா நம்ம அறிவு அப்படித்தான் நிற்கும். அது சொல்றாரு, எனவே பண்டு புரி நற்றவம், அது பெரும் தவம் செய்தார். அதுல பழுது, எது பழுது அப்படிங்கிறது எவ்வளவு ஆச்சு அப்படின்னு கேட்டா திணை இறை வழுவும். இறைங்கிறதுக்கு குறைவான அர்த்தம். இறை பொழுதே நொந்ததென்றார், கிடக்கப்படுத்தார் கிடந்து போனார், திருமந்திரம். இறை அப்படிங்கிறதுக்கு ஒரு நொடின்னு அர்த்தம், மாத்திரை அளவு. ஒரு சிறிய அளவு வழுவினாராம். பெரும் தவத்துக்குரியவர் சிறிய அளவு வழுவினார், அதுக்கு ஒரு பிறவி வந்துருச்சு. அப்ப சிறிய அளவு வழுவுனாவே பிறவி வரும்னா நாமெல்லாம் எவ்வளவு வழுவி போயிருக்கிறோம். அட கடவுளே, நமக்கு இன்னும் எத்தனை பிறவி தேவைப்படும். ஐயோ சாமி ஆளை விடுங்கப்பா, கணக்கே பார்க்க வேண்டாம், விட்டுடுங்கன்னு தோணுமே நமக்கு. நாம செய்வதே சிறும் தவம், அதில் வழுவது பெரும் அளவு வழுவோம். அவர் பெரும் தவத்தில் சிறிது வழுவி போனார், நாம் செய்கிறதே சிறுந்தவம், அதில் வழுவி போகுது பெரும் வழுவி போகிறது. இது நம்ம பொழப்பு அப்படி இருக்குது. அது சொல்றார், எனவே பண்டு உரி நற்றவத்து பழு திணை இறை வழுவும், பழுது திணை அளவு. எனவே பழுது திணை திணைவு இறை வழுவும். எனவே இறை அப்படிங்கிற அந்த அளவு என்பது மாத்திரை என்கிற குறிப்புக்காக அவ்வாறு சொல்கிறார். எனவே இறையழுவு பழுதின் வழுவும்னு நீங்கள் கொண்டு கூட்டிக்கொள்ளணும். இறை அளவு வழுவும் அப்படின்னு கொண்டு கூட்டணும். எனவே இறை அளவு பழுதின் வழுவும் தொண்டரை, யாரு? மருள் நீக்கியாராகிய தருமசேனர். அவர் முன்னமே தவம் செய்தார் அல்லவா? என்ன தவம்? நற்றவம் செய்தவர். அவர் இப்ப என்ன ஆயிக்கிற, சிறிதளவு வழுவினார் அல்லவா? அந்த வழுவிய அவரை என்ன பண்ணாரு? ஆளத் தொடங்கும் சூலை. இப்ப பெருமான் என்ன நினைக்கிறாரு? சும்மா ஒரு திரைப்பட காட்சி போல நினைச்சுக்குங்க. சுவாமி பார்க்கிறார், சூலை போய் அவரை பற்று அப்படின்னார், அது போய் பற்றி கொண்டது. ஏன்? வினை என்பது சடம், அது தானா பயனை தராது, அவன் கூட்டுனாத்தான் பயன் வரும். அப்ப நீங்க பாவம் செய்தாலும் சரி அல்லது புண்ணியம் செய்தாலும் சரி, அந்த ரெண்டுமே இறைவன் கூட்டுனாத்தான் வரும். இல்லைன்னா கிடப்புல தான் கிடக்கும், செஞ்சதெல்லாம் குடோன்ல சேர்ந்துடும். நம்ம கைக்கு வரணும்னா அவன் கூட்டு வைக்கணும். எனவே வினை பயனை கூட்டு வைப்பதற்கு இறைவன் வேண்டும். இது சைவத்தினுடைய கோட்பாடு. சமணத்தின் கோட்பாடு அப்படி இல்லை, அதுவே வருங்கிறது அவங்க கோட்பாடு. எனவே இப்ப இறைவன் என்ன பண்றாரு? அந்த சூலை என்கிற நோயை இறைவன் கொடுக்கிறார். அது சொல்றார் பாருங்க, தொண்டரை ஆளத் தொடங்கும் சூலை வேதனை தன்னை. அது போய் வயிற்றுக்குள்ள புகுந்துருச்சு. இறைவன் திருவுள்ளம் பற்றினார், சூலையே நீ போய் பற்றினார், அது போய் உள்ள புகுந்துருச்சு. புகுந்து என்ன பண்ணுச்சு? குடலுக்குள்ள போய் குரட்டு போட்டு புரட்டி போட்டு போட்டு படாத பாடு படுத்துது. அது சொல்றார், கந்தரு நெற்றியர் அருள. கண் நெற்றியில கண்ணுடைய பெருமான் சூலை செல்லட்டும் என்று அருள் செய்தார். அது சூலை என்பது நோய், ஆனால் அதுதான் அருள். எப்படி சொல்றாங்க? கந்தரு நெற்றியர் அருள. ஏன்? நோய் என்ற ஒன்றை கொடுத்தா தான் அவரை சைவத்துக்கு கூட்டிட்டு வர முடியும். நோயை கொடுக்காம கூட்டிட்டு வர முடியுமா? கூட்டி வர முடியாது. அப்ப இந்த நோய் என்ன ஆயிடுச்சு? அருளாயிற்று. நம்மளையெல்லாம் அப்படித்தாங்க கூட்டு வந்திருக்கிறாரு. ஏதாவது ஒன்றை கெடுத்து தானே கூட்டு வந்திருக்கிறாரு. சில பேர்த்துக்கு தான் கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருப்பார். ஏதாவது நம்ம ஒரு தொழில் செய்துட்டு இருப்போம், அது ஒரு நட்டம் வந்திருக்கும், மேல முடியாத துயரத்தில் இருந்திருப்போம்.
எங்கே கவலைப்படுறீங்க, அங்கே போங்க, அந்த சச்சங்கம்லாம் நடக்குது, போய் கொஞ்சம் கேளுங்க, காது கொடுத்து மனசு நல்லா ஆறுதலாக இருக்கும் அப்படின்பாங்க. அப்புறம் அப்படியே வந்து கேட்க ஆரம்பித்து இப்போ மெல்ல மெல்ல மனசு கவலையெல்லாம் காணாமல் போய் நல்லதாகி போச்சு. இப்போ அது அந்த லாபத்திலிருந்து நட்டம் ஆனங்காட்டி தான் இங்கே தேடி வந்தோம். இல்லைன்னா என்ன பண்ணிப்போம், தொழில் 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 தொழில்னு பணத்தை நோக்கி ஓடி இருப்போமே. அப்போ ஏதோ ஒரு நட்டம் ஆச்சு, ஏதோ ஒரு வருத்தம் வருது, வருத்தம் காட்டித்தானே தேடுறோம். நீங்கள் வருத்தம் வராமல் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நினைக்கிற மாதிரியே நடந்துட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எப்படியாவது முதல்வர் ஆயிடணும், எப்படியாவது பிரதமர் ஆயிடணும், அப்படியாவது ஐநா சபைக்கு தலைவர் ஆயிடணும், இப்படியே நினச்சிட்டே ஓடிட்டே இருப்போம். நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டே இருந்து நமக்கு என்ன கவலை? அடுத்தடுத்து அடுத்தடுத்து அடுத்த தளத்தை நோக்கி போயிட்டே இருப்பேன். எங்கேயாவது நம்ம சரியாக நடச்சு சரியாக நடக்காமல் போனால் தானே வருத்தம் வருது. நான் நல்லது தானுங்க நினச்சேன், நான் நல்லது தானே சொன்னேன், நான் நல்லது தானே செஞ்சேன், எங்கே எனக்கு இப்படி ஆச்சு, அப்போ இங்கே வா, அப்படித்தான் ஆகும் அப்படின்னு அப்போ தான் பிடிக்க முடியும். எனவே இறைவனுடைய கருணை நோக்கம் என்பது அந்த நிகழ்வு நடைபெறுகிற பொழுது நம்மால் அறிய முடியாது. நடந்து முடிஞ்ச பிறகு ஒரு நாள் தெரிஞ்சுக்கும், அடாடா கடவுளே அந்த சாமி நல்லது தான் பண்ணினாரியா, அந்த சாமி மட்டும் நல்லது பண்ணால் அன்னைக்கு மட்டும் தடுக்காமல் விட்டுருந்தாருன்னா நான் வேற மாதிரி ஆயிருப்பேன், இந்நேரம் சிவனடியாராக ஆயிருப்பேன், ஆயிருக்க மாட்டேன். இப்போ நான் சிவனடியாராக ஆனேன்னு என்ன அர்த்தம்? அந்த சாமி அன்னைக்கு தடுத்ததுனால தான் அப்படிங்கிறத நாம உணரக்கூடிய ஒரு காலம் வாய்க்கும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அந்த தடுத்தது, அதை தடுத்து நிறுத்தியது கருணை என்பது புலப்படும். அதனால் இங்கே சொன்னார், சூலை என்கிற கொடு வேதனை அந்த நோயை நெற்றிக்கண்ணுடைய பெருமான் அருள் செய்தாராம். அருளை கடும் கனல் போல் ஒரு நெருப்பு துண்டை வயிற்றில் வச்சு கட்டினா எப்படி இருக்கும்? என்னங்க நெருப்பு துண்டை கொண்டு வயிற்றில் கட்டினா கை வச்சாவே சுடுது, அதுக்கு வயிற்றில் கட்டுனா என்ன ஆகும்? அவ்வளோதான். கடும் கனல் அப்படி சொல்றார். கடும் கனல் போல் அக்கொடும் நெருப்பை போல அது உள்ள புகுந்து கொடும் கொடிய மண்டு பெறும் சூளை அவர் வயிற்றிடை புக்கதால் அந்த சூளை போய் வயிற்றுக்குள்ளே புகுந்து விட்டது. என்ன பண்ணுச்சு? அவரை படாத பாடு படுத்துச்சு. அந்த பாடு என்னங்கிறத அவர் 10 பாட்டு சொல்லிட்டார். முதல் பதிகத்தில் அந்த நோய் அவரை என்ன பாடுபடுத்தியது? வயிற்றோடு துடக்கி முடக்கியிட சுடுகிறது சூளை தவிர்த்தருளீர். ஐயா சுடுதுயா, முடியல பெருமானே, சுடுகிறது சூளை. நாம் பாட்டை சும்மா லேசாக படித்து சொல்லலாம், வயிற்று வலியில் படித்தா தானே தெரியும் அது எப்படின்னு. வயிற்றை வலிக்கும் போது பாடினாத்தானே தெரியும் அந்த ஐயோ வலிக்குதுன்னு. அந்த வேதனையோடு சொல்லும்போது அது எப்படி இருக்கும்? நாம் சும்மா வயிற்று வலிலாம் இல்லாமல் நல்லா இட்லி தோசை பூரி சப்பாத்திலாம் சாட் போட்டு வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு வலிக்கிறது சூளை தவிர்த்தருளீர் அப்படின்னு அப்படியே ராகமாக பாடிட்டு ஜாலியாக பாடிட்டு போகிறோம். அவர் அழுதுகிட்டு பாரு, ஐயா என்னால் முடியல பெருமானே, ஆற்றேன். அந்த சொல்லுக்கு என்ன பொருள் தெரியுமா? நான் துன்பப்படுகிறேன்கிற சொல்ல முடியல. ஐயா எனக்கு வலிக்குதுன்னு சொல்றது ஒரு துன்பம். ஐயா வயிற்ற வலிக்குதுங்க அப்படின்னு நான் சத்தமாக சொல்லலாம், நீங்கள் காது கொடுத்து ஏதாவது மருந்து. அதை சொல்லக்கூட என்னால் முடியாமல் நான் சுருண்டு விழுந்தேன் எப்படி இருக்கும்? வயிற்றை பிடிச்சிக்கிட்டு அப்படியே விழுந்துட்டேன். என்னாச்சு என்னாச்சுங்கிறாங்க. நான் வாயை திறந்த காற்று தான் வருது, பேச்சு வர மாட்டேங்குது. ஏன்? வலிக்குது. அப்படியே கண்ணு கதன்னு தண்ணி தான் வருது, வயிற்றை பிடிச்சி சுருண்டு கிடந்தா எப்படி இருக்குங்க? அட எப்படி இருந்த தலைவர் இப்படி சுருண்டு படுத்திருக்கிறாரே அப்படின்னு சமண சமயத்தை சார்ந்தவங்களாம் மிரண்டு போயிட்டான். என்ன ஆச்சு அப்படின்னு அவங்கெல்லாம் திகைத்து போனார்கள். அதுதான் சொல்றார். எனவே இந்த நோய் உள்ள புகுந்தது அவரை பெரும் துன்பத்துக்கு ஆளாக்கியது. அந்த துன்பம் என்ன என்பதை 10 பாட்டிலையும் பதிவு செய்துட்டார். அங்கே வரும்போது பார்ப்போம். எனவே அவ்வாறு வயிற்றிடை புக்கதால் புக்க நிலையில் அது என்ன பண்ணுச்சுன்னார்? அடைவு அமன் புரிதரும் அடைவு அமன் புரிதரும் சேனார் வயிற்று அடை புகும் வட அனலும் கொடுவினலும் வச்சிரமும் பிறவுமாய் கொடிய எலாம் ஒன்றாகும் என குடரின் அகங்குடைய படரெழுந்து நடுங்கி அமன் பாழி அறை பாழி அறை இடை விழுந்தார். நம்முடைய நாவுக்கரசு பெருமான் அவருடைய துன்பம் எப்படி இந்த வயிற்றுக்குள்ள புகுந்த நிலையில் என்னாச்சினார்? அடைவு இல் அமன் புரிதரும், அந்த அடைவு இல் சென்று சேரக்கூடிய இடம் அல்ல,
சேராத இடத்துல இருக்கிறார். எனவே அடைவு இல் அமன் புரிதரும் அந்த இருக்கக்கூடிய சேனார் வயிற்று அடையும், அவருடைய வயிற்றுக்குள்ள புகுந்த அந்த சூளை என்கிற நோய் எப்படிப்பட்ட துன்பமாக இருக்குது அப்படின்னு கேட்டால், வட அனல் கொடுவிடம் வச்சிரம் 3 சொல்லியிருக்கிறாருங்க. வட அனல், நீங்கள் வடவாக்கினி என்று வடமொழியில் சொல்லுவாங்க. இந்த உலகம் ஒடுங்குகிற பொழுது அப்படியே நெருப்பு முழுசாக அது உள்வாங்கி கொள்ளும் சொல்லுவாங்க, வடவாக்கினி என்று சொல்வது. அதுபோல அந்த நெருப்பு போல, வடவாக்கினி என்கிற நெருப்பு போலவும் நஞ்சு உடம்புல பாய்ச்சப்படுமானால் அப்படியே அது அந்த குடல் பகுதியை கொஞ்சம் கொஞ்சமாக அரிக்க தொடங்கிடும். நீங்கள் உணவு குழாயை அந்த நஞ்சு என்ன பண்ணும்னா வெந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிடும். நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் மருத்துவம் அறிந்தவர்களை கேட்டு பாருங்கள், விடம் உண்டவர்கள் பிழைக்க வைத்துவிட்டால் அதுக்கப்புறம் படுற பாடு அதோட பெரும்பாடு. ஏன்னா அந்த அவங்க சாப்பிட்ட நஞ்சு அந்த குடல் பூரா என்ன பண்ணுங்க, புண்ணாக்கிரும். நீங்கள் குறிப்பிட்ட நாள் சாப்பிடவே முடியாது, ஒரு தண்ணி குடிக்க முடியாதுங்க. ரொம்ப கொடுமையான நோய். காப்பாற்றிட்டா அதை விட கொடுமை, விட்டுட்டா முடிஞ்சு போச்சுன்னு முடிஞ்சிடும். காப்பாற்றிட்டிங்கன்னா நஞ்சு உண்டவரை பிழைப்பதுக்கு முயற்சி எடுத்துக்கொண்டு காப்பாற்றணும்னா குடல் பூரா வெந்து போய் கிடக்கும். ஏன், அந்த நஞ்சு குடலை போய் அவ்வாறு துன்பப்படுத்தி வச்சுருக்கோம். பூரா புண்ணாக இருக்கும், வெந்து போயிருக்குங்க. அது மெல்ல 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 ஆறுனா தான் நீங்கள் ஏதாவது தண்ணியாவது குடிக்க முடியும். நம்முடைய உடல் உறுப்பில் அந்த குடல் அவ்வளவு மென்மையானது. அந்த மென்மையான குடலில் இப்போ என்னாச்சு, நெருப்பு துண்டு போட்ட மாதிரி ஆகிப்போச்சு, நஞ்சு கலந்த மாதிரி வேற ஆச்சு. இது போய் இந்த ரெண்டும் போய் எப்படி போய் வஜ்ரம் போல பிடிச்சிக்கிச்சான். வஜ்ரம் உறுதிப்பாடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த 3 அதான் வடவாக்கினி என்கிற வட அனலும் கொடுவிடமும் வஜ்ரமும் பிறவுமாம். இங்கே வஜ்ரம் என்பதற்கு வஜ்ரம்னு ஒரு பொருள் இருக்குது, இன்னொரு பொருள் வைரம்னு ஒரு பொருள் இருக்குது. இன்னைக்கும் உங்களுக்கு தெரிந்திருக்க கூடும், வைரத்தில் மோதிரமாகவோ அணிகலனாகவோ அணிவதற்கு பலரும் தயங்குவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், ஏதாவது மன வேதனைப்படுகிற காலத்தில் டப்புன்னு எடுத்து முழுங்கிடுவாங்க. வாழ்ந்தது போதும் போ அப்படின்னா தன் உயிரை மாய்த்து கொள்வதற்கு அவங்க தேர்வு செய்கிற பொருளை ஒன்று வைரம். ஏன், அது உள்ளே போச்சுன்னா என்ன பண்ணுங்களா, இந்த மாதிரி போய் இந்த நெருப்பு சுட்ட மாதிரி வெந்து அதெல்லாம் இல்லை, குடலையே அறுத்துரும், காப்பாற்றவே முடியாது. வைரத்தினுடைய அந்த கல்லை யாராவது விழுங்கினால் அவர்களை உயிர் பிழைக்க வைப்பது வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த அந்த பட்டை இருக்கு பாருங்க, அந்த வைரத்தினுடைய பட்டை, வைரத்தை வைரம் கொண்டு தான் அறுக்க முடியும், வேற பொருள் கூட அறுக்க முடியும், அவ்வளவு உறுதிப்பாடு. அதனால அது பேர் வஜ்ரம்னு பேர் வச்சிருக்காங்க, உறுதியா இருப்பது. எனவே வைரத்தை உள்ளுக்குள்ள விழுங்கினால் அந்த குடலை எப்படி அறுக்குமோ அதுபோல ஆயிப்போச்சு இப்போ அவர் நிலைமைனார். 3 ஊமி சொல்லிட்டார், வட அனல் கொடுவிடம் வஜ்ரம். இன்னும் ஏதாவது சேர்த்திக்கிங்க, இந்த பிறவுமாம், இன்னும் கூட ஏதாவது சேர்த்தனா சேர்த்திங்க. பிறவுமாம் கொடிய எல்லாம் ஒன்றாகும். ஒன்று பூந்தாவே படாத பாடு, இது ஒன்றா எல்லாம் ஒன்று சேர்ந்துன்னா என்ன ஆகுங்க. அந்த கொடிய எல்லாம் ஒன்றாகும் என குடரின் அகம் குடைய, வயிற்றுக்குள்ளே போந்து அப்படியே குடையுது. அது போய் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க, குடையுது போய் உள்ளே புகுந்து அகம் குடைய அப்படியே பெரும் துன்பம் படர் உழந்து நடுங்கி, இந்த நோயினுடைய துன்பம் தாங்க மாட்டாது கைகாலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே வயிற்றை பிடிச்சிக்கிட்டு அவருக்கு என்று ஒதுக்கப்பட்ட தனி அறை, ஏன் அந்த சமய குருமாரில் உச்சத்தில் இருக்கிறார் அவர், எனவே தனி தலைவராக இருக்கிறார். எனவே பாழி அறை இடை, அப்போ அவருக்கு கொடுக்கப்பட்ட தனி அறை இருக்கு பாருங்க, அந்த அறையில் இவர் என்ன பண்ணிட்டாரு, நடந்து கொண்டு வரக்கூடியவர் நடக்க முடியாமல் வயிற்றை பிடித்து கொண்டு உடம்பெல்லாம் நடுங்க அப்படியே கீழே விழுந்துட்டாருங்க. அதான் சொன்னார், எனவே பாழி அறை இடை விழுந்தார். எனவே அவங்க அவருக்கென்று ஒதுக்கப்பட்ட அந்த தனி இடத்துல விழுந்து கிடக்கிறார். இந்நிலை கண்ட அவருக்கு உதவி செய்கிற பணியாளர்கள் இருப்பாங்க பாருங்க, ஏன்னா அவர் சமய தலைவர், அவருக்கு நிறைய பணியாளர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்து அவரை எடுத்து பாங்காக அந்த படுக்கையில் கிடத்தி உரிய மருந்துகளை எல்லாம், ஏன் சமண நூலில் மருத்துவ நூல்கள் நிறைய இருக்கின்றன, அந்த மருத்துவ முறைகள் எல்லாம் ஒன்றொன்றாக செய்து பார்த்தாங்க. ஒரு மருந்தும் அவரை குணமாக்கவில்லை. சொல்லார்,
அச்சமயத்திடை தாமுன் அதிகரித்து வாய்த்து வரும் விச்சைகளால் தடுத்திடவும் மென்மேலும் மிக முடுங்கி அச்சமுற உச்சம் உற வேதனை நோய் ஓங்கி எழ ஆங்கு அவர்தாம் நச்சரவின் விடம் தலை கொண்டு என மயங்கி நவை உற்றார். இப்போ அவருடைய நிலைமை என்னன்னு கேட்டால், அச்சமயத்திடை, அந்த சமயத்துன்னு ஒரு பொருள், அந்த சமணமாகி சமயத்திடை, அச்சமயத்திடை, அந்த நேரத்தில் எப்போ வைத்து பிடிச்சி விழுந்தார் பாருங்க, அந்த நேரத்தில் அவங்க நூலில் சொல்லப்பட்ட மருத்துவ முறை எது? சமண சமயத்து சொல்லப்பட்ட மருத்துவ முறை. அச்சமயத்திடை தாம் முன் அதிகரித்து வாய்த்து வரும் விச்சைகளால், அதாவது மருந்து என்று சொல்லக்கூடிய அந்த மூலிகை மருந்துகள், சாறுகள், இதெல்லாம் கலந்து கொடுத்தாங்க. அதை தடுப்பதற்காக. அதை சாப்பிட சாப்பிட நோய் என்னாச்சு? இன்னும் கூடிக்கொண்டே போச்சான். தடுத்திடவும் மென்மேலும் மிக முடுகி அந்த நோய் மேல மேல அதிகரித்தது. இதை கண்டு அவருடைய வேதனையின் உச்சத்தை கண்டு, உச்சமுற வேதனை நோய் முடுகி எழ, அது அப்படியே அந்த நோயினுடைய துன்பம் மேலும் 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 பெருகி எழ அங்கு இருக்கக்கூடியவர்களெல்லாம் அச்சமடைந்தார். எனவே ஆங்கவர்தம் நச்சரவின் விடம் தலை கொண்டு என மயங்கி. ஆக இந்த பாம்பு கடித்தா இந்த நச்சுத்தன்மை உடம்புல ஒவ்வொரு உறுப்புகளை செயலிழக்கச் செய்யும். அதில் தலைப்பகுதிக்கு போதல் என்பது 7ஆம் வேகம் என்று அதுக்கு பெயர். ஆனால் அந்த பகுதி போல நச்சரவின் விடம் தலை கொண்டது என, அவருடைய தலைப்பகுதியை போய் தாக்குனா என்ன ஆகுமோ அதுபோல மயங்கி நவை உற்றார். பெரும் துன்பத்துக்கு ஆளாகி நிற்கிறார் தருமசேனர். அப்படிங்கிற நிலையில் இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறோம். இந்த கருப்புரை என்ன நிகழ்கிறது என்பதை அடுத்த வகுப்பில் விரிவாக காண்போம் என்று சொல்லி, நம்முடைய நாவுக்கரசு பெருமான் பெரும் துன்பத்தில் நவையுற்று மனம் வருந்தி துன்பத்தில் இப்போதைக்கு கிடக்கிறார். இதில் என்ன நடைபெறுகிறது என்பதை அடுத்த வகுப்பில் காண்போம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட மன்றுளார் அடியாரவர் வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது வெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஒங்க நல் தவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். தென்னாளுடைய சிவனி போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவான காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஐந்தெழுத்து பெருவேள். ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் 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 திருச்சிற்றம்பலம்.